அனைவருக்கும் நீ காலை செல்வ வணக்கம். செல்வ வணக்கம் சார். செல்வ வணக்கம். காலை செல்வ வணக்கம் ஐயா. அடியார் ஏழுமலை சார். அனைவருக்கும் இனிய காலை செல்வ வணக்கம். உற்சாகமான காலை செல்வ வணக்கம். செல்வந்தர் ஆவதற்கான தாரக மந்திரம் அப்படியே ஒருத்தர் சொல்லலாமா? ரிச்சி நாராயணன் ஐயா, இது நீ ரிச்சி நாராயணன் ஐயா ஆரம்பிங்க. என்ன கேட்டீங்க சார்? செல்வந்தர் ஆவதற்கான தாரக மந்திரம். செல்வந்தர் ஆகிறதுக்கு காரணமா? தாரக மந்திரம் ஐயா. தாரக மந்திரம். நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். பவர் கொடுங்க பார்க்கலாம். அதுல கரெக்டா சார்? ஐயா பவர் பவர் கொடுங்கன்னு சொன்னாரு சாரு. அசோக் சார். அசோக் சாருக்கு பவர் இருக்கு. எனர்ஜியோட சொல்லுங்கன்னாரு. எனர்ஜிட்டிக்கா சொல்லுங்கன்னாரு. எனர்ஜியோட சொல்லுவாவா? எனர்ஜியோட தான் சொல்றேன். இதுக்கு மேல எனர்ஜி நான் இன்னும் கொஞ்சம் தான் கூட்டணும். சவுண்ட் இல்லையா? வால்யூம் கம்மியா இருக்கா? நீங்க உங்ககிட்ட வால்யூம் கம்மியா இருக்கு. அப்படியா? கொஞ்சம் கொஞ்சம் இருங்க ஐயா. ஐயா உங்க உடம்புல வால்யூம் கம்மியா இருக்குன்னு நானு. இல்ல இப்ப இருக்கா? உங்க வால்யூம்னா ஓகே தான். சரிங்களா? மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க போலாம். நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். ஓகேங்க ஐயா. காலையில சாப்பாடு கம்மியா இருக்கனால எனர்ஜி கம்மியா இருக்கு சார். 9 மணிக்கு கேட்டா கொஞ்சம் எனர்ஜியோட பேசலாம். அடுத்த வெற்றி திலகம்மா. நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். சூப்பர். கலைத்திறன் ஐயா. ஐயா அன்மியூட் பண்ணி பேசுங்க. நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். வேலுமாறன் சார். ஐயா வணக்கம். நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். ஏழுமலை சார். நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். மில்டன் ராஜசேகர் சார். நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். சூப்பருங்க. மேஜர் நாராயணன் சார். நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். நன்றிங்க. அன்பு செல்வன் ஐயா. நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். ஓகே. ஹாப்பிகான் சார். வணக்கம் சார். எல்லா வல்ல இறைவனுக்கும், தாய் தந்தை மனைவி மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கும் எங்களுடைய வைப்ரண்ட் அசோக் சார் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த இணையதளத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் எல்லா வல்ல இறைவன் உடல் ஆரோக்கியம், மன மகிழ்ச்சி, பொருளாதார சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்த அதிகாலை நேரத்தில் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள், இயற்கையை இணைத்திடுங்கள். நன்றிகள் சார். நன்றி நன்றி நன்றிங்க. ஓகே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பத்தி யாராவது யோசிச்சு வச்சிருக்கீங்களா?
இன்னைக்கு இது சிவபாலன் ஐயா கிட்ட கேட்காம விட்டோம் பாத்தீங்களா? சார் வணக்கம் சார். செல்வ வணக்கம் சார். வணக்கம். ஆ. நம்பிக்கையை பலப்படுத்துங்கள், எண்ணிக்கையை அதிகப்படுத்துங்கள், இயற்கையில் இணைந்திருங்கள். என்ன சார் இவர் புதுசா ஒரு மந்திரம் சொல்றாரு? சார் சரி, இது வேற எண்ணிக்கையை மந்திரமா சார்? அது சிவபாலனோட கருத்து. சொல்லுங்க சிவபாலன் சார். அதை பயன்படுத்துங்கிறது இதுவா அதிகப்படுத்துங்கிறது சரியா வருமா சார்? அது எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துச்சு, அதான் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா கரெக்டா நீங்க கேட்டு எண்ணிக்கையை பயன்படுத்துங்கள். சரிங்க சார், ரைட் சார். ஏன்னா நீங்க எதையும் அதை அதிகப்படுத்த வேண்டியதெல்லாம் இல்ல, அது ஏற்கனவே அதிகமா தான் இருக்குது இந்த உலகத்துல. ரைட் சார். சரிங்களா? இப்போ நம்ம நம்பிக்கையை பலப்படுத்த சொல்றோம் இல்லையா? எண்ணிக்கையை நீங்க பலப்படுத்தணுமா? அது கூட வேண்டியதில்லை. ஏன்னா ஏற்கனவே இந்த உலகத்துல பலமா இருப்பது எண்கள். அதை நீங்க வந்து பலப்படுத்த வேண்டியதில்லை, அதிகப்படுத்த வேண்டியதில்லை. அதை நாம பயன்படுத்தினா போதும். நாம வேற ஒண்ணும் பண்ண வேண்டியதில்லை. எண்ணிக்கை எடுத்து பயன்படுத்தினா போதும். ரைட் சார். சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். ஐயா நீங்க கேட்ட அடுத்ததா கேள்வி சொல்லுங்க. பஞ்சபூத சக்திகள்ல நேத்து நெருப்பு பத்தி பார்த்தோம். இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு அதான் சொல்ல வரும். ஆமா கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பத்தி பார்க்க போறோம். ஏன்னா யோசிக்கிறது அதுதானே, அப்புறம் அதை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம. Okay. சரி, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான தன்மை. இயற்கை வந்து இது வந்து ஒட்டுமொத்தமான இயற்கையுமே கடைபிடிக்கக்கூடிய ஒரு தன்மை. இத வந்து வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, உயிரை விட பெருசுங்கிறாரு. என்னது இது? ஒழுக்கம் 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 உயிரினும் ஓமப்படும் சார். ஒழுக்கம். ஆமா, சரிங்களா? இந்த ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும். இல்ல ஒழுக்கம் அதெல்லாம் ஓகே. என்பது என்னவென்றால், ஒழுக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நமக்கும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வந்து ஒழுக்கம் அப்படிங்கிறது சுய ஒழுக்கம் சார். ஃபர்ஸ்ட் நமக்கு நாம ஒழுக்கமா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பார்வையாலும் சரி, சொல்லாலும் சரி, அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாத மாதிரி நாம ஒழுக்கமா இருக்கணும் சார். வேற தனி மனிதன் அறம் தவறாமல் நடப்பது ஒழுக்கம். ஆங்கிலத்துல பர்ஃபெக்ஷன் சொல்லலாம் சார். சரிங்கய்யா, பர்ஃபெக்ஷன் சொல்லலாமா? வேற அதாவது தனி மனித ஒழுக்கம். தனி மனித ஒழுக்கம்னா எப்படின்னா, நம்ம வந்து நம்ம கடைப்பிடிக்கிறத பார்த்து ஒரு 10 பேர் அந்த செயலை கடைப்பிடிக்கிற மாதிரி நல்ல ஒரு செயலை செய்யணும். அதுவும் ஒரு ஒழுக்கம் தான். சரி சரி சரி. நான் இவர்கிட்டேருந்து இந்த பாடத்தை கத்துண்டேன், இவர்கிட்டேருந்து இந்த செயலை கத்துண்டேன் அப்படின்னு சொன்னா, அப்ப அவர் அந்த செயல் எவ்வளவு ஒரு புனிதமான செயலா இருந்தா நம்ம கத்துக்க முடியும். இது ஒரு ஒழுக்கம். இதுக்கு வரையறை கிடையாது. அவங்க தனி மனித இதை பொறுத்து மாறும். சுய ஒழுக்கமும் தனி மனித ஒழுக்கமும் ஒண்ணுங்களா சார்? சுய ஒழுக்கம் தனி மனித ஒழுக்கம் சுய ஒழுக்கமா? இது ரெண்டும் ஒண்ணுங்களா இல்ல தனித்தனிங்களா சார்? நீங்க வந்து எதிராளியை பார்த்து சொன்னா அது தனி மனித ஒழுக்கம். அவரே சொல்லிக்கிட்டா சுய ஒழுக்கம். ஓகேங்க சார். ஒழுக்கம்ன்றது ஹாபிட்ஸ் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லலாமா? அதாவது நம்ம என்ன செய்யறோமோ ஒவ்வொரு நாளும் ரொட்டீன். என்னங்கய்யா? ஹாபிட்ஸ் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லலாமா? அது ஹாபிட்டா மாறிடும். சரி ஓகே. சிவபாலன் சார் ஏதோ சொல்ல வந்தீங்க, எங்க ஆளை காணுமே. ஒழுக்கத்தை வந்து பணம் கொடுத்து வாங்க முடியாது சார். அது தானா வரணும் சார். சரி சார். அன்பு பணம் கொடுத்து வாங்கிருவீங்களா? பாசத்தை பணம் கொடுத்து வாங்கிருவீங்களா? சார் பணம் கொடுத்தா இருக்க மாதிரி காப்பாங்க சார். நேர்மையை பணம் கொடுத்து வாங்கிருவீங்களா? அதெல்லாம் நடிக்கலாம் சார். சரி, அதாவது கருப்பொருள் எதையுமே நீங்க பணம் கொடுத்து வாங்க முடியாது. ஒட்டுமொத்தமா சொல்லணும்னா நீங்க பணம் கொடுத்து கருப்பொருள் எதையுமே வாங்க முடியாது, ஒரு பொருள் தான் வாங்க முடியும்.
சிவபாலன் சார் புரியுதா? புரியுது சார், புரியுது சார். ஏன்னா நம்ம கிளியரா இருக்கணும். ரைட் ரைட். இல்ல ஒழுக்கத்தை மட்டும் நம்ம பணம் கொடுத்து வாங்க முடியாது. இல்ல கருப்பொருள் எதையுமே நீங்க பணம் கொடுத்து வாங்க முடியாது. அப்ப எதெல்லாம் கருப்பொருள் வடிவத்தில் இருக்குதோ அது எதையுமே நீங்க பணம் கொடுத்து வாங்க முடியாது. ரைட் சார். சார் அதுக்கு கருப்பொருளுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிருங்க சார். அதான் இப்ப சொன்னேன், அன்பு, பாசம், நேர்மை, வாய்மை, நீதி, அறம், தர்மம், சரிங்களா, நோக்கம், லட்சியம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது நீங்க உருக்களாக இல்லாத எல்லாமே கருப்பொருள் தான் சார். உருப்பொருளா இல்லாதாம எல்லாமே கருப்பொருள் தான். அந்த வார்த்தை நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு உருப்பொருள் இருக்குதுன்னா அதை விட்டுருங்க. அது உருப்பொருள் இல்லாத தன்மையில் இருக்கிறதெல்லாம் கருப்பொருள் தான். இப்ப மனோபாவம்னு சொல்றோம் இல்லையா, அது என்ன ஒரு கருப்பொருள் தானே. அதுக்கு உருப்பொருள் யாருக்கு காட்ட முடியும்? நீங்க காட்ட முடியாது. அப்ப மனோபாவத்தையும் நீங்க விலை கொடுத்து வாங்க முடியாது. மனோபாவத்தை விலை கொடுத்து வாங்குறதா இருந்தா எல்லாரும் விலை கொடுத்து வாங்கி 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 பணக்காரனா இருப்போம்ல நம்ம. அப்போ நீங்க பஞ்சபூதங்கள் எல்லாவற்றிலும் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஒழுக்கம். ஒழுக்கம் என்கிற வார்த்தை எங்கிருந்து பிறந்ததுன்னா ஒழுகுதல் என்கிற செயலில் இருந்து பிறந்தது. அப்போ ஒழுகுதல் என்றால் அதுக்கு என்ன பொருள் என்றால் மேலிருந்து வருவது என்று பொருள். வீட்டுல கூரை ஒழுகுதுங்க, ஓடு ஒழுகுதுங்க, தெரியல, மேல செவர் ஒழுகுதுங்கன்றோம் இல்லையா, அது என்னன்னா மேலிருந்து கீழ் வருவதுக்கு தான் ஒழுகுதல்னு பேரு. கீழிருந்து மேல போன என்ன அர்த்தம்? அது பீச்சுகிறது, அடிக்கின்றது, தெரிக்கின்றது அப்படின்னு தான் சொல்லுவேன், தவிர ஒழுகுதுன்னு சொல்ல மாட்டோம். அப்போ அந்த ஒழுக்கம்ங்கிற வார்த்தை எதுல வந்ததுன்னா ஒழுகுதல் என்கிற செயல்ல இருந்து வந்தது. ஒன்று மேலிருந்து வருவது, 2 அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு சீரான ஒரு அமைப்பு இருக்கும். நாம ஏற்கனவே வந்துன்னா எண்களை எப்படிலாம் பயன்படுத்துறது அப்படின்னு கேட்கும்போது அதை சொன்னோம், ஒழுங்கீடு என்கிற ஒரு வார்த்தை இருக்கும், பார்த்திருப்பீங்க. பார்த்திருக்கோமா இல்லையா? அந்த வகையில் நம்ம வகுப்புல நீங்க என்னெல்லாம் கத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இன்னைக்கு இல்ல, ஃபியூச்சர்ல வந்து அது இதுக்குன்னு தனியா சப்ஜெக்ட் வரும்போது வரும். அப்படி நீங்க கத்துக்கூடிய மொத்தம் 9 வகையான ஒழுக்கங்கள். 1 சுய ஒழுக்கம், 2 மன ஒழுக்கம், 3 செயல் ஒழுக்கம். சார் கொஞ்சம் மெதுவாங்க சார் ப்ளீஸ். இல்ல நான் திரும்பி திரும்பி சொல்லுவேன், நீங்க எழுதிக்கங்க. 1 சுய ஒழுக்கம், 2 மன ஒழுக்கம், 3 செயல் ஒழுக்கம், 4 நேர ஒழுக்கம், 5 பண ஒழுக்கம், 6 தொழில் ஒழுக்கம், 4 நேர ஒழுக்கம், 5 பண ஒழுக்கம், 6 தொழில் ஒழுக்கம். 7 ஜீவகாருண்ய ஒழுக்கம், 8 மனிதநேய ஒழுக்கம், 9 பொது உடைமை ஒழுக்கம். ஒன்று சுய ஒழுக்கம், 2 மன ஒழுக்கம், 3 செயல் ஒழுக்கம், 4 நேர ஒழுக்கம், 5 பண ஒழுக்கம், 6 தொழில் ஒழுக்கம், 7 ஜீவகாருண்ய ஒழுக்கம், 8 மனிதநேய ஒழுக்கம், 9 பொது உடைமை ஒழுக்கம். ஐயா சொல்லுங்க ஐயா. 8ங்க ஐயா. மனிதநேய ஒழுக்கம் 8 தான் மனிதநேய ஒழுக்கம். 1 சுய ஒழுக்கம், 2 மன ஒழுக்கம், 3 செயல் ஒழுக்கம், 4 நேர ஒழுக்கம், 5 பண ஒழுக்கம், 6 தொழில் ஒழுக்கம், 7 ஜீவகாருண்ய ஒழுக்கம், 8 மனிதநேய ஒழுக்கம், 9
பொது உடைமை ஒழுக்கம். பொது உடைமை ஒழுக்கம். ஓகேங்க ஐயா. போன் கொஞ்சம் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்னால பிக்கப் பண்ண முடியல ஐயா. சரி 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 போன் கொஞ்சம் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு, என்னால பிக்கப் பண்ண முடியல. நன்றி ஐயா. சரி சரி ஐயா புரிஞ்சுங்களா? இப்போ இந்த ஒழுக்கங்களை பத்திலாம் இப்ப பார்க்க போறோமா இல்ல, நம்ம மொத்தமா ஒழுக்கம்ன்றது நான் என்னன்னு பார்க்க போறோம். இப்போ அவ்வளவுதான். அடுத்த வருஷத்துக்கான காலண்டர் இப்ப ரெடியா இருக்குமா சார்? சார் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க சார். கண்டிப்பா ரெடி ஆயிடும். டிசைன் பண்ணியிருப்பாங்க. கன்ஃபர்மேஷன் பண்ணோன்னா அதை இது பண்ணிப்பாங்க. சரி, அப்ப அடுத்த வருஷத்துக்கான காலண்டர் எதை வச்சு அவங்க பிரிண்ட் பண்றாங்க? உங்க ஆர்டர் பொறுத்து சார். நம்ம வந்து ரெடியா வச்சிருப்பாங்க, ரெடி பண்ணி ம் அவங்க ஆர்டர் எவ்வளவு வரும்னு இப்போ ஆர்டர் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ம் அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு அந்த ஆர்டர் வர வர அதை பிரிண்ட் பண்ணுவாங்க. இல்ல சார், அதுல வந்து பாத்தீங்கன்னா வெறும் தேதி மட்டும் போட்டிருந்தா பரவாயில்ல, சில நிகழ்வுகளையும் போட்டிருப்பாங்க அதுல. இந்த ராகுகாலம் எமகண்டமா சார்? இல்ல, அதெல்லாம் தாண்டி சில நிகழ்வுகள்லாம் இருக்கும் அதுல. இல்ல சில பொன்மொழிகள் இருக்கும், சில மருத்துவ குறிப்புகள் இருக்கும், சில பெரியவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கும். இவ்வளவுதான் சொல்றாங்க ஐயா. சரிங்களா? அதுல சில நிகழ்வுகள்லாம் இருக்கு, அதெல்லாம் எப்படி போடுறாங்க? அது ஒரு 60 வருட பஞ்சாங்கத்தை திரட்டப்பட்டு அதுல இருந்து வந்து தேவைகளை குறிச்சு எடுத்து பண்றாங்க ஐயா. இல்லைங்க, நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னங்களா, இது பஞ்சாங்கத்தை பொருட்டதோ அதை பொருட்டதோ இதை பொருட்டதோ இல்ல, இயற்கை ஒரு ஒழுங்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்க அடுத்த வருஷம் காலண்டரை எடுத்து பாத்தீங்கன்னா அக்னி எப்ப ஆரம்பிக்கிறது எப்ப முடியுதுன்னு அதுல போட்டிருப்பாங்க. சரிங்களா? நம்ம கத்திரி வெயில்னு சொல்றோம் இல்ல, அந்த கத்திரி எப்ப ஆரம்பிக்குது எப்ப முடியுதுன்னு போட்டிருப்பாங்க. அது எப்படி போட முடியுது அவங்களால? இந்த கணக்கு முறைகள் தான் சார். இத்தனாவது தேதியில இத்தனாவது அதுதாங்க ஐயா சொல்றேன். நாம வச்சிருக்கிற கணக்குனால இயற்கை அப்படி இயங்கல, இயற்கை இயங்கக்கூடிய கணக்குனால நம்ம அப்படி வச்சிருக்கிறோம். இல்ல, நீங்க கேலண்டர்ல போட்டுட்டதுனால, ஏன்னா என் சின்ன பையன் தான் சொல்லுவான். என்ன சொல்லுவேன்னா, கேலண்டர் இன்னைக்கு என்னடா போட்டிருக்குன்னு, அமாவாசைன்னு போட்டிருக்குன்னு. டே, அமாவாசைன்னு போட்டிருந்தா மேல நிலா வரும்டா. அவன் என்ன சொன்னா, கேலண்டர்ல நிலா அமாவாசைன்னு போட்டிருந்தா, இது கேலண்டர்ல வந்து பௌர்ணமின்னு போட்டிருந்தா மேல நிலா வரும்டா அப்படின்றான். எப்படிடா சொல்றேன்னா, கேலண்டர் போட்டிருக்குதே, போட்டிருந்தா அது வரதானே செய்யும். இப்போ குழந்தைங்க பாக்குறது எப்படின்னா, இங்க போட்டிருக்குது அதனால அது வருது. ஆனா நமக்கு தான் தெரியும், இல்ல அங்க வர்றதுனால தான் இங்க போட்டிருக்கிறோம்னு. அந்த மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா நிகழ்வுகளுமே இயற்கை வந்துன்னா ஒரு ஒழுங்குல இயங்கிட்டு இருக்குது. டெய்லியும் ஏன் சார் 24 மணி நேரம் தான் பூமி சுத்தணுமா? ஒரு நாளைக்கு 23 மணி நேரம், ஒரு நாளைக்கு 22 மணி நேரம், ஒரு நாளைக்கு ஒரு 15 மணி நேரம் சுத்தக்கூடாதா? அப்படிலாம் பூமி அது அது நினப்புல சுத்துச்சுன்னா நம்ம நினப்பு என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. நாம எல்லாரும் சுத்திடுவோம். அப்போ நம்ம இதுல இருந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இயற்கை வந்துன்னா எல்லாவற்றையுமே ஒரு ஒழுங்குடன் படைத்து ஒரு ஒழுங்குடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது கண்ண பரமாத்மா சொன்ன மாதிரி கடமையை செய்து பலனை எதிர்பார்க்கல. இல்லைங்க, நீங்க கடமையே செய்ய முடியாது. இல்ல, இயற்கை கடமையை செய்துன்னு சொல்ல, நம்மள சொல்லல. இயற்கை அந்த கடமையை செய்து அது பலனை எதிர்பார்க்காது, அந்த கடமையை செஞ்சு போய்கிட்டே இருக்குதுன்னு சொல்ல. சரி சரிங்க. அப்போ அந்த இயற்கையினுடைய மிகப்பெரிய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை மனுஷன் எப்படி புரிஞ்சுக்கிறான் இல்ல எப்படி அதை பயன்படுத்த முடியுதுன்னா, அது ஒரு ஒழுங்குடன் செயல்பட்டு கொண்டிருக்கிறனால தான். இப்போ மனிதன் என்ன பண்ணானா, இந்த புஸ்வானம்னு சொல்லி ஒண்ணு கண்டுபிடிக்கிறான்ல, வெடியில வந்து அந்த புஸ்வானம் சொல்லிட்டு ஒண்ணு தயார் பண்றான். புஸ்வானம் என்னன்னா, நீங்க வச்சு கொளுத்துனீங்கன்னா மேல போய் மத்தாப்பா பொரியா கிளம்பணும். ஆனா இன்னைக்கு தயார் பண்றதெல்லாம் அப்படி இல்லை, சில நேரத்தில் வெடிச்சிருது. புரியுதுங்களா? மேல பொறியா வந்து அப்படியே மணிமணியா கொட்ட வேண்டிய புஸ்வானம் வெடிச்சிருது. அது என்ன காரணம்? அது அந்த வெடி மருந்து வந்து கல்லா மாறி. கவனக்குறைவு ஐயா, கவனக்குறைவு. ஏதோ ஒரு குறைவு.
சரிங்களா? ஆகவே வந்து என்னன்னா, இயற்கையினுடைய எல்லா செயல்பாடுகளையும் இது புஸ்வான மாதிரி பொறி பொறியா வருமா இல்ல வெடிக்குமான்னு தெரியாம இருந்ததுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? அப்போ நீங்க எதிர்காலம்ன்ற ஒன்றை பத்தி நீங்க சிந்திக்கவே முடியாது. நீங்கள் எதிர்காலத்தை பத்தி சிந்திப்பதற்கான மிக முக்கிய காரணி எதுவென்றால் இயற்கை ஒரு ஒழுங்குடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சரிங்களா ஐயா? ஐயா ஐயா வணக்கம், கண்ணன் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா எங்களுக்கு 5:30 மணிக்கு ஒரு 7 நாளைக்கு யோகா கிளாஸ் இருக்குங்க ஐயா, கண்டினியூ சரிங்கய்யா. கிளாஸ். பட் அதனால ஒரு 5:30 மணிக்கு இதாகிக்கிறேங்க ஐயா. அதோட அதோட தொடர்ச்சியை வந்து நான் என்னோட பட்டி ஏழுமலை ஐயா கிட்ட நான் அதை கேட்டு நான் எழுதிக்கிறேங்க. சரிங்க, சிறப்பு. முடிஞ்சனா எனக்கு தொலைபேசியில லைனுக்கு வாங்க ஐயா. கண்டிப்பாங்க ஐயா. ம். சரிங்களா? அப்போ அந்த வகையில நம்ம ஒழுங்கோட செயல்படுறோமான்னா, பல பேர் வாழ்க்கையில இன்னுமே செல்வந்தராவதற்கு தாமதமாகக்கூடிய ஒரு விஷயம், செல்வந்தராவதற்கு தள்ளி போகக்கூடிய ஒரு விஷயம், இன்னும் ஏன் செல்வந்தர் ஆகல அப்படின்னா, அவங்க கிட்ட இந்த ஒழுங்கு அமைப்பு இல்ல சார். சார் இந்த கிளாஸுக்கு எவ்வளோ சார் பணம் தரணும்? அப்படின்னு பல பேர் கேட்கும்போது நான் சொல்லுது, நீங்க விருப்பப்பட்டதை போடுங்க சார்ன்னு. அப்ப அவங்க என்ன நினைச்சுட்டாங்கன்னா, இவர் ரொம்ப பெருந்தன்மையானவர் போலகுது. இல்ல, ரொம்ப அற்புதமான மனுஷனா இருக்கிறாரு. விருப்பப்பட்டதை போடுங்கன்னு. ஆனா அதுல கூட உங்களுக்கு ஒரு பயிற்சியை நான் வச்சிருக்கிறேன்றது யாருக்கும் தெரியாது. நீங்க அந்த விருப்ப நிதியை போடுறீங்க பாருங்க. அதை போடுறதை வச்சே வந்துன்னா ஒரு மனிதனுடைய பண ஒழுக்கத்தை தெரிந்து கொள்ளலாம். அதுக்காக தான் அதை அப்படி வச்சிருக்குது. புரியுதுங்களா? ஆனா நம்ம சில பேர் என்ன பண்ணிடுறோம், அதை மறந்துடுறோம். சரிங்களா? இல்ல அதை தள்ளி போடுறோம். அப்ப அந்த இடத்துல நாமளே ஒரு ஒழுங்கை நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம்னு இல்லை. நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதா என்னென்ன கண்டிஷனு, ஒவ்வொரு 10 நாளைக்கு முன்னாடியும் நீங்களா ஒரு தேதி செலக்ட் பண்ணிட்டு அந்த தேதியில நீங்க நீங்க விரும்பினதை போடுங்க அப்படின்னு. ஆனா சில பேருக்கு அது தகவி போகுது, அல்லது அந்த தேதி மாறி போகுது. நீங்க அதுக்குன்னு ஒரு டேட்டை கன்ஃபார்மா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்களான்னா இல்ல. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நம்ம உத்து கவனிச்சோம்னா அங்க தெரியக்கூடிய விஷயம் இல்லைங்களா? அப்ப பண நடவடிக்கையில நம்முடைய ஒழுக்கம் என்னன்னு அங்க தெரிகிறது. அவ்வளவுதான். அது சின்ன பணமா இருக்கட்டும், பெரிய பணமா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். ஏன்னா நீங்க எதுலெல்லாம் ஒழுங்கோட செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று இந்த பிரபஞ்சம் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி ஏன் நம்ம ஒரு 5 மணிக்கு ஆரம்பிக்கணும்? எப்போ வேணாலும் ஆரம்பிச்சுக்கலாம் இல்லையா? அப்போ எனக்கு எப்பெல்லாம் வசதியா இருக்குதோ அப்பெல்லாம் நான் வரலாம். உங்களுக்கு எப்ப வசதியா இருக்கோ அப்பெல்லாம் நீங்க வரலாம். ஆனா அப்படி வந்தா இந்த நிகழ்ச்சியை சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியுமான்னா, நிகழ்ச்சி நடக்கும். வெற்றிகரமாக நடக்குமா? நடக்காது. புரியுதுங்களா? அப்ப எல்லாத்துலயுமே வந்தோம்னா ஒரு ஒழுங்கு தேவைப்படுகிறது. அந்த ஒழுங்கு இயற்கையினுடைய எல்லா அமைப்புகளிலும் சீரா வேலை செய்து கொண்டிருக்கிறது. நீங்க அதுதான் கவனிக்கணும். பஞ்சபூதங்கள் எல்லாவற்றிலுமே அந்த ஒழுங்கு கவனிக்கப்படுகிறது. இப்ப யாரோ அதை அந்த ஒழுங்கோட படைச்சிட்டு இருக்காங்க. அது வேலை செய்யுது. ஆனா அங்கிருந்து வந்த மனுஷன் நாம அப்படி ஒழுங்கோடு இருக்கோமானா இல்ல. இந்த பிரபஞ்சம் ஒருவனை செல்வந்தனா ஆக்குவதற்கு அவன் யோக்கியனா அயோக்கியனா, நல்லவனா கெட்டவனா, சரிங்களா? அப்படின்லாம் அது பார்க்கல. அது என்ன பார்க்குதுன்னா அவன் ஒழுங்கோடு இருக்கானா. ஒழுங்குன்றது இங்க நம்ம நினைக்கிறது என்ன, ஒழுங்குன்னா அவன் சமுதாய குற்றங்கள்லாம் செய்யறவன் கூட ஒழுங்கு இல்லாத நம்ம சொல்ல முடியல. அது இல்ல, இயற்கையினுடைய ஒழுங்குல அவன் இருக்கானா. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் அந்த இயற்கை பார்க்கின்றது. அப்படி யாரெல்லாம் அந்த இயற்கையினுடைய ஒழுங்கு தன்மையில வேலை செஞ்சுட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் மேல ஏத்தி விட வேண்டியது இயற்கையினுடைய கடமை.
அப்ப அந்த சார் மன்னிக்கணும் ஒழுங்கு சொல்லுங்கய்யா. சார், மன்னிக்கணும். இயற்கையின் ஒழுங்கு அப்படின்னு என்னங்க சார்? அதாங்க ஐயா, இப்ப நீங்க நான் இப்ப சொன்னேன் இல்லையா, நீங்க காலண்டர்ல போட்டுல இருந்து நாளைக்கு வா செய்யலாம்னு சொல்றதுல இருந்து நீங்க எதிர்காலத்தை குறித்து எந்த வார்த்தை சொன்னாலும் அது இயற்கை எதிர்பார்த்தானே சொல்றீங்க. ரைட் சார். அது இயற்கை ஒழுங்கு அப்படிங்கிறது ஓகே சார். அப்போ ஒரு காமனான மனிதனும் அந்த இயற்கை ஒழுங்கா இருக்கும்னு சொல்றீங்க சார். ம். அப்போ இப்ப ஆக்சுவலி தப்பா நினைச்சுக்க கூடாது சார் இந்த வார்த்தையை ஆ. கேட்கறதுக்கு. வசதியான மனிதர்கள் அப்படி ஒழுக்கமா இருக்கிறாங்களா அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அது 100க்கு எத்தனை சதவீதங்கள் சொல்ல வேண்டாம். கம்மியா தான் இல்லைங்கய்யா, இருக்கு. ஆனா நான் இருந்தாலும் வசதியான மனிதர்களை பத்தி பேசல. ஆ, பணக்காரன் வேற, செல்வந்தன் வேற. ஆனால் செல்வந்தர்கள் அப்படிப்பட்ட ஒழுங்குடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தான் செல்வந்தர்கள். சரிங்களா? பணம் வருவது கூட அந்த ஒழுங்கு ரொம்ப முக்கியம்தான். ஆனா நாம இங்க செல்வந்தர் ஆகிறதுக்கு பாக்குறோம். வசதியா இருக்கிறது மட்டும் இல்ல. அதுதான் சொல்ல வரேன். நீங்க உத்து கவனிச்சீங்கன்னா, இப்ப நான் 9 வகையான ஒழுக்கம் சொல்லியிருக்கேன் இல்லையா? எஸ் சார். அந்தந்த ஏத்த மாதிரி அந்தந்த பலன்கள் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க லோன் வாங்கி பாருங்க. 2ஆம் தேதிலாம் இஎம்ஐ எடுத்துருவான். ஏன் எடுக்கணும் 2ஆம் தேதிலாம்? அவன்கிட்ட பணம் இல்லையா? அது ஒரு ஒழுக்கம் சார். அவ்வளவுதான். அப்ப பணத்துல அந்த ஒழுங்கு அவன் கடைபிடிக்கிறான். நாம அப்படி இருக்கிறோமா? இல்லையே. இப்போ ஈபி பில்லு கட்டணும். கடைசி நாள் மட்டும் ஏன் அவ்வளவு கூட்டம் இருக்குது? யோசிச்சு பாருங்க. ஏன்னா அதுல நம்ம ஒரு ஒழுங்கு வச்சுக்கல. இல்ல கடைசி நாள் போய் கியூல நிக்கிறாங்களா அவ்வளவு மக்கள் ஏன்? இதே வந்து நீங்க ஒரு செல்வந்தர்களையோ இல்ல பணக்காரர்களையோ பாத்தீங்கன்னா, ஏதாவது டியூ டேட் எல்லாம் கட்ட வேண்டியதுன்னா டியூ டேட்டுக்கு முன்னாடியே கட்டிடுவாங்க. ஏன்னா அவங்கள வந்து கால விரயத்தை, நேர விரயத்தை தவிர்க்கக்கூடியவர்கள் அவங்கலாம். டியூ டேட் அன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்க மாட்டாங்க. புரியுதுல? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே மனசுக்குள்ள ஒரு கட் ஆஃப் வச்சுக்குவாங்க. சரிங்க, ஓகே. அப்ப அந்த மாதிரி இயற்கையினுடைய மிகப்பெரிய தன்மை என்னன்னா ஒழுங்கோட செயல்படுகிறது. இப்ப நாம எப்படி இருக்கோம்னா ஒரு ஒழுங்கையும் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்கும் தன்மையை மனதோடு இணைக்க வேண்டும். அதுக்குதான் இந்த 9 வகையான ஒழுக்கம் சொல்லிடுறேன். அது தனி பாடமா உங்களுக்கு பின்னாடி வரும். ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா எல்லா ஒழுக்கத்தையும் நீங்க கடைபிடிக்கணும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா சொல்லும் செயலும் ஒன்றாக வேண்டும். சொன்னதை தான் செய்யணும், செய்யறதை தான் சொல்லணும். உங்களால சொன்னதை செய்ய முடியல அப்படின்னா தயவு செய்து சொல்லாதீர்கள். சொல்லிட்டீங்கன்னா தலை போனாலும் அதை செஞ்சு முடிச்சிருங்க. அப்பதான் பிரபஞ்சம் உங்க கூட நிற்கும். சரி, நம்ம கலைச்செல்வனைய கேட்டு பாருங்க. ஜூன் 2021 ஜூன் 2021 ஆண்டு தேதி 21 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயம். எங்க வீட்டுல பிறப்பு நிகழ்ச்சி, இறப்பு நிகழ்ச்சி, திருமணம், காது குத்து, அது இது நல்லது கெட்டது எல்லாம் வந்து போச்சு. நாங்க சொன்ன வார்த்தை என்னன்னா 365 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் செல்வ சிந்தனைன்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த பவர் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை இழுத்துட்டு போயிட்டு இருக்குது. அதுக்காக தான் அந்த குழுவுக்கு நம்ம வச்சிருக்கிறது 366 செல்வ சிந்தனை குழு. அதுக்கு என்ன காரணம்? இடைவிடாத நடத்தப்பட்டது. இன்னைக்கு வந்து நாராயண ஐயாலாம் வந்த பிறகு, அருணகிரி ஐயாலாம் வந்த பிறகு, வடிவேலு ஐயாலாம் வந்த பிறகு, நான் கொஞ்சம் காலதாமதானாலும் அவங்க கொஞ்சம் ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா அப்ப அப்படி கிடையாது. அப்ப யார்கிட்டயும் இல்லை. நானும் நம்முடைய ஷாம் சார் மட்டும்தான். டைமுக்கு வந்து உட்கார்ந்தாகணும். பஸ்ல டிராவல் பண்ணிட்டே இருப்பேன். 6 மணிக்கெல்லாம் சேலத்தை ரீச் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு 5 மணிக்கெல்லாம் எங்க இருக்கிறோன்னா அங்க இறங்கிடுவேன். அவ்வளவுதான். அந்த பஸ் ஸ்டாப்ல இறங்கிடுவேன். இறங்கிட்டு பக்கத்துல இருக்கிற டீ கடையிலே எழுதியும் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்குவேன். அதிலே ப்ரஷ் பண்றது, ஒரு சோப் போட்டு ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்றது. உடனே அங்க கையில கோட் வச்சிருப்பேன். தூக்கி போட்டுட்டு அப்படியே பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருப்பேன். பாக்குறவங்கள
என்ன இது நம்ம ஜங்ஷன் டிடிஆர் ஏன் இங்க பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்கிறாருன்ற மாதிரி இருக்கும். சில நேரத்துல ஹோட்டல்ல, சில நேரத்துல மரத்தடியில, சில நேரத்துல டீ கடையில என்ன சுத்தி இருக்கிற மக்கள்லாம் வித்தியாசமா பார்ப்பாங்க. ஆனா நான் இப்படி லேப்டாப்ல பேசுறதுனால என் பின்னாடி யாரு இருக்காங்கன்னு தெரியாது. சில நேரத்துல என்ன பண்ணுவோம், ட்ரெயின்ல போகும்போது கூட 6 மணிக்கு சேலத்தை ரீச் பண்ண முடியாது அப்படின்னா 5 மணிக்கு எந்த ஸ்டேஷன்ல முடியுமோ அங்க இறங்கிறது. இறங்கிட்டு அங்க ரயில்வேல இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூம்லயே வந்து நின்னா குளிச்சு தயாராகி இப்படி ஒரு கோட் போட்டு வந்து உட்காந்துருவேன். லேப்டாப்போட உட்காந்தனால சுத்தி மக்கள் நிற்பாங்க. சரி இந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ் எப்போ வரும்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னுவாங்க. பக்கத்துல இருக்கிற சொல்லுவான், இருறா டிடிஆர் அவருக்கு சொல்லிட்டு இருக்காருல, அப்ப நமக்கு சொல்லுவார் இருறா அப்படின்னுவான். அவன் என்ன நினைச்சான், இந்த கோர்ட் போடல் டிடிஆர் நினைச்சான். சரி வேற வழி இல்லை நமக்கும். அந்த மாதிரிதான் உட்கார்ந்து அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்பட்டது. நான் இங்க பல தடவை சொல்லியிருப்பேன், இன்றும் ஒரு தடவை முறை சொல்றேன். நான் என்னுடைய சித்தி குடும்பம் டிராவல் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய விபத்துல சிக்கி, அது எங்க நடந்ததுன்னா, நான் இருக்கிறது சேலம். அந்த விபத்து நடந்தது எங்கன்னா திண்டுக்கல் தாண்டி இருக்கக்கூடிய மதுரைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேடசந்தூர் என்கிற ஒரு ஊர்ல நடந்துருச்சு. அந்த இடத்துல வந்து அந்த விபத்து நடந்து விழுந்தது பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 பேர்ல 7 பேருக்கு காயம். குழந்தை ஒண்ணு மட்டும் ஒரு கீறல் இல்லாம தப்பிச்சிருச்சு. சித்தி அவங்க ஸ்பாட் அவுட்டு. இதுல என்ன கொடுமைன்னா, அந்த போலீஸ் ஸ்டேஷன் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அதுவும் சரி சரிங்களா, வருவாய் ரெக்கார்டு படி பார்த்தீங்கன்னா விஏவுடைய அந்த எல்லை இருக்கு பாருங்க, இது ரெண்டுலயும் 2 ஏரியால விழுந்துருச்சு பாடி. அதனால வந்து அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம வேடச்சந்தூர் ஜிஹெச்ல வச்சிருக்கிறாங்க. கேட்டா இவங்க லிமிட்ல வருது, அவங்க லிமிட்ல வருது, அவங்க லிமிட்ல வருது, இவங்க லிமிட்ல வருதுன்னு 3 நாள் ஆயிடுச்சு. நான் போயிட்டு சரி மற்றவங்களெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டு இருக்கிறோம். இதுக்காக இங்கிருந்து கிளம்பி வேடச்சந்தூர் போக வேண்டியது, அவங்களெல்லாம் பார்த்துக்க வேண்டியது, திரும்ப நைட்டோட நைட்டு அங்கிருந்து கிளம்பி இங்கே வந்து வேண்டியது, விடிய காலையில் இந்த செல்வச்சந்திரன் நிகழ்ச்சி நடத்த வேண்டியது, நடத்தி முடிச்ச அதே கையோட ஸ்பீடாக அப்படியே கிளம்பி போகிறது. இப்படி 3 நாளாக பார்க்கும்போது சரி இவங்க இந்த பிரச்சனைலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் எங்கள் ஆஃபீஸ் சார்கிட்ட ஒருத்தட்ட சொன்னோன்னே, அவருடைய ரிலேட்டிவ் ஒருத்தர் தான் அங்கே வேடச்சந்தூரில் எஸ்பியாக இருந்தார். உடனே அவருக்கு தகவல் சொல்லப்பட்டு நான் அங்கே போய் பார்த்தோன்னே எஸ்பி கூப்பிட்டாரு. உன் ஏரியாவில் வருமா இவங்க ஏரியாவில் வருமானு எனக்கு தெரியாது. அவர் தாசில்தாரே 2 பேரையும் கூப்பிட்டு வான் பண்ணி அமைச்சாரு. எந்த பக்கம் வருதுன்னா எனக்கு தெரியாது, அதை முதல்ல கிளியர் பண்ணணும். அப்புறம் போலீஸையும் கூப்பிட்டாரு. ஏன் நீங்க இதெல்லாம் ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறீங்கன்னு. எடுத்துருங்க ஐயா, என்ன பண்ணல தெரியும் இன்னைக்கு முடிக்கணும்னு சொன்ன உடனே அவ்வளவுதான். காலைல ஜிஹெச்ல பறந்துக்கிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் வராங்க. வந்து அன்னைக்கு அதை முடிச்சு கொடுத்தாங்க, எடுத்துட்டு போனேன். இல்ல இறுதி சடங்குக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்குது. எங்க எங்களுடைய சித்தி ஊர்ல அங்க இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. நான் அங்க கூட செல்வச்சந்திரன் நிகழ்ச்சி நடத்தணுன்றனால காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் டோர்லாம் லாக் பண்ணிட்டு அந்த நிகழ்ச்சி நடத்தி முடிச்சுட்டு திரும்ப அந்த இறுதி சடங்குல கலந்துக்கிட்டு நான் போகும்போது கூட வந்து நான் அந்த ஆம்புலன்ஸ்ல வச்சுதான் முன்னால அதை பேசினேன். அதே போல என்னுடைய தம்பியினுடைய திருமணம் முகூர்த்தம் 6 to 7:30, நம்ம நிகழ்ச்சி 6 to 7. அப்ப நான் முதல்ல சொல்லியாச்சு ஐயர்கிட்ட, ஐயா 7 மணிக்கு மேல தான் நான் வர முடியும், அது வரைக்கும் என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியாச்சு. இந்த 6 to 7 முடிக்கிறதுக்குள்ளாரையே என் சொந்த பந்தமெல்லாம் எனக்கு பின்னாடி நிக்கிறாங்க. இந்த இதுல தெரியல, ஸ்கிரீன்ல நான் மட்டும் தான் தெரியுறேன். எல்லாம் முடிஞ்சிச்சா முடிஞ்சிச்சா அப்படின்னு. ஏன் இன்னைக்கு கல்யாணத்துக்கு கூட அதை லீவ் போடக்கூடாதா, லீவ் விடக்கூடாதானே? இல்லை விடக்கூடாது, சொல்லியாச்சு. இப்படி பல இடங்கள்ல பல நிகழ்ச்சிகள் அதெல்லாம் தாண்டி அது நடத்தப்பட்டது.
நம்ம வாழ்க்கையில நம்ம மனசுக்குள்ள ஒரு செயலை நம்ம வந்து முடிவு பண்ணிட்டோம்னா அது பின்வாங்கக்கூடாது. அந்த ஒழுங்குக்கு நம்ம வந்தோம்னா மட்டும்தான் என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். இதுல ஒரு பணக்காரனே செல்வந்தனே பார்த்து நம்ம சொல்லல. அவருக்கு என்னங்க, அவர் நினைச்சா நடக்கும். அதுக்கு நாம சொல்லுதுன்னா பணம் ஒரு காரணமா சொல்றோம். இல்ல. அதுக்கு என்ன காரணம்? அவர்கள் நினைப்பதை நடத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நினைப்பை வந்து என்னன்னா வலிமைப்படுத்தி வைத்திருக்காங்க. எப்படின்னா சொன்னா செய்யணும், செஞ்சா சொல்லணும். இது 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 என்ன முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் ஒரு ஒழுங்குமுறை. இல்ல, ஒழுக்கத்தையும் ஒரு ஒழுங்கையும் கடைபிடிக்கக்கூடிய தன்மை இது இயற்கையில நீங்க எல்லா இடத்துலயும் இருக்குது. இயற்கையினுடைய எல்லா இடத்துலயும் இருக்கின்றது. அந்த தன்மை நம்முடைய மனதுடன் இணைக்கப்பட வேண்டும். அதுக்கடுத்த தன்மை என்னவென்றால் பாதுகாப்பு. ரொம்ப முக்கியமான விஷயம். தக்காளி மேல இருக்கிற தோல் இருக்கு இல்லையா, அந்த தோல் எவ்வளவு மெலிசா இருக்குது. ஆனா அது நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வயிறுக்குள்ள போனா ஜீரணிக்க முடியாத பொருட்கள்ல இந்த தக்காளி தோலும் ஒண்ணு. நம்ம வயிறுக்குள்ள சுரக்கின்ற அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னால அந்த தக்காளியினுடைய தோலை என்ன பண்ண முடியாது, சிதைக்கவே முடியாது. இப்படி இயற்கையை நீங்க கவனிச்சீங்கன்னா ஒவ்வொன்றிற்கும் அதற்கான ஒரு பாதுகாப்பை அது வழங்கி இருக்கின்றது. வேர்க்கடலை எடுத்துக்கிட்டீங்கன்னா வேர்க்கடலை மேல ஒரு தோல், அதுக்கு பிறகு உள்ள போனீங்கன்னா அந்த பருப்புக்கு மேல ஒரு தோல். புரியுதுங்களா? இப்படி நீங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் எது வேணா எடுத்துங்க. ஒரு பழம் பழுக்குதுன்னா அந்த பழத்துக்கு மேல ஒரு தோல், ஒரு காய் காய்க்குதுன்னா அதுக்கு மேல ஒரு தோல். அப்ப தோல்னு நம்ம எதை சொல்றோமோ அதெல்லாம் அதனுடைய பாதுகாப்பு அம்சம். சரிங்களா? தேல் ஏன் அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னா அதனுடைய பாதுகாப்பு அம்சம் அது. பாம்புக்கு எது ஜீரண சக்தியாக இருக்கின்றதோ அது நமக்கு விஷம். இது எதுக்குன்னா பாம்பினுடைய பாதுகாப்புக்கு. சின்ன எறும்பு அது கடிச்சா கூட நமக்கு வலிக்குது, அதனுடைய பாதுகாப்பு அம்சம். கொசு, சரிங்களா, அப்படியே வச்சு உறிஞ்சி குடிச்சிட்டு போயிட்டே இருக்குது, அதனுடைய பாதுகாப்பு அம்சம். நம்ம எல்லாம் பார்த்தோம். சரிங்களா, COVID-19 ஒன்று வந்துச்சு, நம்மளெல்லாம் ஆட்டி படைச்சது. ஆனா இன்னைக்கு வரக்கூடிய COVID-19 அந்த உரு கிடையாது, வேற உரு அது. இல்ல, கண்ணுக்கே தெரியாத வைரஸ் பாக்டீரியா கூட வந்தோம்னா மேல ஒரு பாதுகாப்பு அம்சத்தை இந்த இயற்கை கொடுத்திருக்கிறது. அப்போ நம்ம இந்த பூமியில வாழும் பொழுது நாம இயற்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய செக்யூர் கொடுத்திருக்குது அப்படின்றத நீங்க ஃபீல் பண்ணணும், உணரணும். சில எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துக்குமே சந்தேகப்படுத்திட்டு, எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிட்டு, இல்ல எந்த கருத்து சொன்னாலும் உடனே அதை ஆய்வு செய்யாது. அந்த மாதிரி இல்லாம இயற்கையினுடைய சில தன்மைகள் என்னன்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அம்சத்தை கொடுத்திருக்கிறது. உங்களுக்குன்னு ஒரு உள்ளுணர்வுன்னு ஒண்ணு கொடுத்திருக்குது. சில விஷயங்களை உள்ளுணர்வு சொல்லும். சில காரியங்களை செய்வதற்கு முன்பாக, சில செயல்களை செய்வதற்கு முன்பாக உங்க உள்ளுணர்வு சொல்லும் அது. அது ஓகே ஆகும், சிலதெல்லாம் ஓகே ஆகாது. அப்போ நீங்க கொஞ்சம் நிதானமா அது என்னன்னு பார்க்கணும். சிலதெல்லாம் சொன்னோடனே பிடிச்சு போயிடும். சிலதெல்லாம் சொன்னோடனே கேட்டோடனே செய்யணும்னு தோணும். உங்க உள்ளுணர்வு சொல்லும் அதை உடனே செய்யணும். அப்போ அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு உடனே சந்தேகம் வரும். இது செய்யலாமா, கூடாதா? அப்போ இயற்கையினுடைய எல்லா தன்மைகளும் நாம் பார்ப்பது ஒரு பாதுகாப்பு அம்சம் இருக்கின்றது. சரிங்களா? நேத்து நாம் பார்த்தது ஒரு தலைமை பண்பு, ஒரு துணிவு. அப்போ உங்களை சார்ந்து நீங்க ஒரு தலைமை பண்புக்கு போயிட்டீங்க, நீங்க ஒரு துணிச்சலான மனிதரா இருந்துட்டீங்க, எல்லாம் ஓகே. ஆனால் நீங்க ஒரு குழுவுக்கோ ஒரு அமைப்புக்கோ நீங்க தலைமையேற்று நடக்கும் பொழுது அந்த குழுவோ அமைப்போ உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிற முதல் விஷயம் என்னன்னா பாதுகாப்பு. புரியுதுங்களா? இவர் நம்மளை காப்பாத்துவார்ன்றதுதான்.
அப்போ ஒரு அரசாளக்கூடிய மன்னன் ஒரு நாட்டை ஆளுகிறார் என்றால் அவர் அரசாள்றதுக்கு என்னென்ன தகுதி வேணா இருக்கலாம். ஆனா மக்கள் எதிர்பார்ப்பது இந்த அரசாங்கம் அல்லது இந்த அரசு நம்மளை பாதுகாக்குமா? அந்த பாதுகாப்பு அம்சம் உங்க மனசோடு இணைக்கப்பட வேண்டும். எப்படி இயற்கை எல்லாத்துக்குமே ஒரு பாதுகாப்பு கொடுத்துருக்குது, பாத்திருக்கீங்களா? எல்லாத்துக்குமே. ஒரு கடுகு இவ்வளோண்டு கடுகா இருந்தா கூட அதுக்கு ஒரு தோல் இருக்குது. கண்ணுக்கே தெரியாத பாக்டீரியா வைரஸ்னாலும் அதுக்கும் ஒரு தோல் இருக்குது. மண் புழு, சில எலும்புகளே இல்லாத ஒரு உடல் அமைப்பு, ஆனா அது கூட ஒரு தோல் இருக்குது. இதுக்காக அதனுடைய பாதுகாப்புக்காக. அப்போ இயற்கை எல்லாவற்றையுமே அந்தந்த தன்மைக்குன்னு ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது. அந்த மாதிரி நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இல்ல உங்க வாழ்க்கை பாதுகாப்பானதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நீங்க இயற்கையோடு இணைஞ்சு இருக்கிறதுனால, இயற்கை தன்மை உங்ககிட்ட இணைஞ்சிட்டீங்கன்னா போடா எல்லாம் தாண்டி நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு அம்சம். எங்க ஆபீசர் எவ்வளவோ வற்புறுத்தினாரு. COVID-19 சரிங்களா டைம்ல தடுப்பூசி 1 போட்டாகணும், 2 போட்டாகணும், சர்டிபிகேட் வாங்கியாகணும். அப்படி வாங்கின்னு வந்தாதான் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு சம்பளம்லாம் போடுவேன்னாரு. சரி சார் அப்படின்னா நீங்க போடாதீங்க. ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், தடுப்பூசி போட்டுக்கொள்ள மாட்டேன். என்ன வேணாலும் பண்ணுங்க நீங்க. ஏனென்றா எனக்குள்ள எனக்கு தெரியும், இந்த இயற்கை எனக்குள்ள ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கேன் எனக்கு தெரியும். அது என்ன பாதுகாக்கும் சார், எனக்கு வேண்டியதில்லை தடுப்பூசின்னு. அவரும் எவ்வளவு மண்டாடி பார்த்தாரு, 2 மாசம் சம்பளம்லாம் கூட நிறுத்தி பார்த்தாரு. ஆனா நான் போட்டுக்க மாட்டேன்ட்டேன். சரிங்களா? நீங்க கட்டாயப்படுத்தக்கூடாது. கட்டாயப்படுத்துறதுக்கான சில சட்ட விதிகள் இல்லைன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். நான் அதெல்லாம் கோட் பண்ணேன். அவருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அப்புறம் என்னமோ போராடி பார்த்தா விட்டுட்டாரு. இப்போ இது வரைக்கும் நான் போட்டுக்கல சார். அதுதான் சொல்ல வரேன். இயற்கை மேல உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துருச்சுன்னா அது உங்களை பாதுகாக்கும். உங்களுக்கு தடுப்பூசி ஒண்ணு வேணுமா? அதனால நான் உங்களை இப்போ ராங் கைட் பண்ணி கொண்டு போக வரல. சரிங்களா? மனிதன் எதை பாதுகாப்பு அம்சம்னு நினைக்கிறானோ அவனை விட பெரிய சிஸ்டம் நேச்சர் இருக்குதுன்னு சொல்ல வரேன். அதை தாண்டி நம்ம இது நடந்துருமோ அது நடந்துருமோ, அதுதான் சொல்ல. நீங்க மனிதனுடைய எவ்வளவு பெரிய பாதுகாப்பு அம்சங்கள் எல்லாம் வச்சுட்டு ஒரு மனிதனுடைய மரணத்தை தடுக்கணும்னு நீங்க உள்ள கொண்டு போய் வச்சுட்டாலும் சரிங்களா, விதி உங்களை விடாது. அதுல இருந்தெல்லாம் வெளியில கொண்டு வந்து காலி பண்ணும் நம்மள. அதனால நம்ம மனிதர்களுடைய பாதுகாப்பு அம்சங்களை வச்சுட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொண்டு போய் காத்ரேஜ் இரும்பு பீரோல வச்சு பூட்டி வச்சு இல்ல நீங்க அந்த பணம்ன்ற ஒண்ண வச்சு பூட்டி வச்சிடலாம், பாதுகாப்பா தான் இருக்கும். யாராலையும் திருடிட்டு போக முடியாது. ஆனா இந்த நேச்சர் என்ன பண்ணுதுங்களா, உங்களுக்குன்னு பெரிய விரைய செலவோ வீண் செலவோ வச்சுட்டா நீங்களாவே திறந்து அந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்தாகணும். ஒன்றும் பாதுகாக்க முடியாது உங்களால பணத்தெல்லாம். இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாவே உருப்பொருள்களை பாதுகாக்கிறான். ஆனால் நாம் பாதுகாக்க வேண்டியது கருப்பொருள்களை. நீங்க கருப்பொருள்களை பாதுகாத்தால் போதும், உருப்பொருள் தானாக வந்து சேரும். சொல்லுங்க வேலுமகன் சார். ஐயா ஒரு சின்ன டவுட்டுங்க. சின்ன டவுட்ல பெரிய டவுட்டே சொல்லலாம். சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்றீங்க இயற்கையால இயற்கை நினைச்சிட்டா அது நடந்தே தீரும்னு சொல்றீங்க. ஒரு எக்ஸாம்பிள் இப்போ அந்த காலத்துல போலியோவால நிறைய நோய்கள் நிறைய பேர் இறந்துகிட்டு இருந்தாங்க. கை கால் ஊனமாவது இந்த மாதிரிலாம் ஆயிட்டு இருந்துச்சு. உலகத்துல ஏதோ ஒரு அமைப்பு அந்த போலியோவை உலகம் முழுக்க சரி பண்ணணும், நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு அதுக்கான மருந்துகளை கொடுத்தாங்க. உலகம் முழுக்க அதை எடுத்துட்டு போய் இன்னைக்கு போலியோ இல்லாத உலகம் ஆல்மோஸ்ட் ஏதோ ஜப்பான்ல மட்டும் சரி பாகிஸ்தான்ல மட்டும்தான் லாஸ்ட் இயர் ஏதோ 4-5 கேசஸ் அக்கர் ஆச்சுன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு நான் பார்த்து கிடைச்சது. அப்போ இயற்கைக்கு
மாறாக, அதாவது இயற்கை வந்து இப்படி ஒரு நோயை கொடுத்துட்டு இருந்துச்சு தொடர்ந்து. ஆனா அத வந்து ஒரு மருந்து மூலியமா இல்லாம ஆக்கியிருக்கோம் ஆல்மோஸ்ட். சரி. நில்லுன்னு சொல்லலாம். க்ளோஸ் டு நில். ஸோ அப்ப அது எப்படிங்க பாக்குறது? அப்ப இந்த நிகழ்வை எப்படி பார்க்கணும்? இந்த நிகழ்வு எப்படி பார்க்கணும்னா, இயற்கை வந்து போலியோங்கிற ஒரு நோய் கொடுத்தது இல்லையா? ஆமாங்க ஐயா. அதுக்கு மருந்து கொடுத்தும் இயற்கைன்னு உங்களுக்கு ஏன் புரியல? நோயின்னு வரும்போது இயற்கை கொடுத்தது, மருந்துன்னு வரும்போது மனுஷன் கொடுத்தான்றீங்க. மனுஷனை வச்சு கொடுக்க வச்சது அதுதாங்க ஐயா. சோ அந்த மாதிரி அப்ப இதையும் எடுத்துக்கலாங்களா ஐயா? இப்ப நீங்க சொன்ன சோ கால்டு இன்ஜெக்ஷன், இப்ப கோவிட்டோட இன்ஜெக்ஷனையும் அப்படி எடுத்துக்கலாம் இல்லைங்களா? எது? கோவிட் இன்ஜெக்ஷனையும் அந்த மாதிரி இயற்கை கொடுத்ததுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? கண்டிப்பா இயற்கை கொடுத்ததுதான். ஆனா அது யாருக்கு வேணும்? இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதவங்க, பயப்படுறவங்க. இல்லைங்கய்யா, இப்போ நாம உள்ள என்ன சொல்லணும்னா, நோய் எதிர்ப்பு சக்தின்னு நமக்குள்ள ஒண்ணு இருக்குது. கண்டிப்பா. சரிங்களா? இப்ப அது இல்லாதவங்களுக்கு எல்லாம் வெளியில இருந்து நீங்க கொடுக்கணும். ஓகே. ஓகேங்களா? அப்போ யாரால நடக்க முடியல, தன் கால்களால யாரால நடக்க முடியல, அவங்க கிட்ட தான் நீங்க குச்சி கொடுக்கணும். இந்தாங்க ஊனி நடங்கன்னு. இல்ல. இயற்கை கொடுத்திருக்க கால்ல எனக்கு பலம் இருக்குங்கிறேன். இயற்கை கொடுத்திருக்க நம்பிக்கையில எனக்கு பலம் இருக்குது. என்னால ஐயோ சார் எனக்கு என்ன பண்ண போறேனே தெரியல சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னா, இல்ல இந்த தடுப்பூசி போட்டுங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது அப்படின்னா, அந்த தடுப்பூசி மூலமா எனக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் பாருங்க. அந்த நம்பிக்கை வந்த பிறகுதான் எனக்கு அந்த பலம் கிடைக்கும்னா நான் அதை போட்டுக்கலாம். ஓகே. சரிங்களா? நாம ஏற்கனவே பார்த்தோம்ல, பிளசிபோ விளைவு. ஓகேங்க. அந்த மாதிரி தான். பல பேர் சொன்னது சார் அதுல மருந்தே இல்ல சார். வெறும் தண்ணி தான் இருந்துக்குன்றாங்க. என்ன இருந்து நமக்கு தெரியாது. மொத்தத்துல மக்களுக்கு அதெல்லாம் போட்டு காப்பாத்துனாங்க. அப்ப யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போடணும்ன்றேன். புரிஞ்சுச்சுங்களா? நன்றி. உங்களுக்கு அந்த பலம் இருந்தா ஓகே. போலியோவை கொடுத்ததும் இந்த இயற்கை தான். இதுல வந்து இன்னொன்னு என்னன்னா, இப்ப அவர் கேட்ட கேள்வியோட தொடர் கேள்விதான். நான் எவ்வளவு கான்பிடென்டா இருக்கா வேண்டான்னு சொன்னா கூட சுத்தி இருக்கிறவங்க சொல்லும் போது நமக்கு ஒரு உணர்வு வந்துருது இல்ல, நம்மளும் போட்டுதான் நல்லா இருப்போம் இல்ல, நம்மளும் ஒரு இது பயம் வருது இல்ல, அந்த பயம் அந்த இடத்துல அந்த மாற்றம் உங்களுக்கு வந்துட்டாலே கதை முடிஞ்சு போச்சுன்றேன். அந்த இடத்துல நீங்க தெளிவா இருங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, நம்ம முதல்ல பார்த்தல விநாயகர் கிட்ட இருந்து எடுத்து ஒரு அருகம்புல்ல கொடுப்பால, நீ கொண்டு போய் இதுக்கு உண்டானதை வாங்கிட்டு வான்னு பாருங்க. அப்ப அருகம்புல்லு மேல இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு கடைசி வரைக்கும் இருக்கணும். நடுவுல மாறக்கூடாது. நடுவுல மாறினாலே என்ன ஆகுன்னா, உங்களுக்கு அது மேல முழுமையான நம்பிக்கை இல்லாம தான் நீங்க அதை நம்பிக்கிட்டு இருந்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ ஒரு செயலை செய்யறோம், அது நடக்கும் தானே அந்த செயலை ஆரம்பிக்கிறோம். அது நடக்கலன்னா அப்ப என் மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். ஐயா, உங்களுக்கு நான் ஏற்கனவே நம்ம நம்பிக்கை பாடம் நடத்திருக்கிறோம். 100% நம்பிக்கை வந்து விட்டால், இருந்து விட்டால், அது நடந்தே தீரும் என்பதுதான் இயற்கையினுடைய விதி. அப்ப அது நடக்கலன்னா அதுக்கான நம்பிக்கை உங்ககிட்ட பலமா இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான். நீங்க நடக்கணும்னு நம்பல சார். இல்ல அதான் ஐயா, அந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே நடக்கணும்னு ஆசைப்படுறதே நம்பிக்கை நினைச்சிட்டாங்க. நீங்க நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களே தவிர அதுக்கான நம்பிக்கை இல்ல. புரியுதுங்களா? புரியுதுங்கய்யா. சார் உண்மை காப்பாத்தணும்னு ஹரிச்சந்திரன் நம்பனா இல்லையா? அவன் எது வரைக்கும் சார் நம்புறான்னா, அவன் வந்து வெட்டியா வேலை பார்க்கிற வரைக்கும் தள்ளப்பட்ட பிறகு கூட அவன் நம்பிட்டு இருக்கான். நாமளும் என்ன பண்ண தெரியுங்களா? ராஜா பதவி எப்ப போச்சோ அங்கிருந்து ஐயோ எல்லாமே போச்சு, சகுனமே சரியில்லையே, சரி இதுக்கு மேல நம்ம தாங்க முடியாது, உடனே போய் சொல்லியிருப்போம். ஆனா அவன் அப்படி சொல்லலையே. சிக்கி சின்னாபினப்பட்டு என்ன பட்டாலும் மாறாம நின்று பாருங்க அந்த நிலைமை. அந்த நிலைமை வரைக்கும் இருக்கிறதுக்கு பேர் தான் நம்பிக்கை. சார் நீங்க நம்பி உயிர் போகிற நிலைமைக்கு கூட போகலாம் சார். சரிங்களா? மரண தேவன் வந்து உங்க கழுத்துல வந்து பாசக்கயிறை போட்டு கூட இழுக்கலாம். ஆனா அது வரைக்கும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டு என்ன பண்ணுன்னா, அந்த கயிறை உங்க நம்பிக்கைங்கிற கத்திரிக்கோள் வந்து அப்படி கட் பண்ணி விடும். நாம அப்படி பண்றது இல்லையா? ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துட்டாலே உடனே நம்ம பயந்து போய் உடனே நம்பிக்கையை மாத்திக்கிறோம்ல. அப்படின்னு என்ன அர்த்தம்? அது உங்ககிட்ட 99.99% தான் லோட் ஆகிக்குன்னு அர்த்தம். அது உங்களுக்கு யூஸ் ஆகாது. புரியுதுங்களா இல்லையா? ஓகேங்க ஐயா.
ஐயா நீங்க எல்லா பக்தி படங்கள் எல்லாம் எடுத்து பாருங்க, கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க லாஸ்ட் வரைக்கும் அதை நம்புறதுனால தான் அதுல நடக்கிறதெல்லாம் நமக்கு மிராக்கலா பாக்குறோம், நம்ம அற்புதங்களா பாக்குறோம். எப்படா இப்படி ஒரு அற்புதம் நடந்ததுன்னு, அதுக்கெல்லாம் காரணம் நம்பிக்கை தாங்க ஐயா. அப்போ நீங்க இயற்கை மேல நீங்க நம்பிட்டீங்க அப்படின்னா அதனால உயிர் போனா கூட பரவாயில்லங்கிற நான். ஆனா அந்த நம்பிக்கை வந்து மாறக்கூடாது. புரியுதுங்களா? ஓகேங்க ஐயா, புரிஞ்சு. ஆசை உங்களை வாழ விடாது, ஆனால் நம்பிக்கை உங்களை சாக விடாது. புரியுதுங்களா? அது சாகிற நிலைமை கூட கொண்டு போகும், ஆனா உங்களை சாக விடாது. அதுதான் நம்பிக்கையினுடைய பலம். நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப நம்மளுடைய சுரங்கத்துல 43 பேர் மாட்டிக்கிட்டாங்க. எத்தனை நாள் உள்ள இருந்தாங்க? மேஜர் நாராயண் சார் 27 நாள் ஏதோ சம்திங் எடுத்து பேசினாங்க ஐயா, சொன்னாங்க யாரோ. இருங்க ஐயா கரெக்டா சொல்லுவாரு. 23 நாள் நினைக்கிறேன். மேஜர் நாராயண் சார் எத்தனை நாளுங்க ஐயா? 17 நாள். இந்த 17 நாள்ல யார் யார்கிட்ட எல்லாம் நம்பிக்கை போயிருக்குமோ அவங்களாம் உள்ளே செத்து போயிருப்பாங்க. சரிங்களா? நீங்க டலனுக்குள்ள இல்ல, எதுக்குள்ள போட்டு வச்சு அடைச்சாலுமே நம்பிக்கை இருந்துட்டா அவன் எங்க இருந்தாலும் சாக மாட்டான் சார். இதுக்கு ஒரு ஆய்வு கூட நடத்தப்பட்டது, அந்த ஆய்வினுடைய வீடியோ கூட நான் உங்களுக்கு போட்டேன். சரிங்களா? இந்த எலிகளை எடுத்து விட்டு நீந்த செஞ்சாங்க, தண்ணியில போட்டு நீந்தினதெல்லாம் இதுக்கு மேல நம்மளால நீந்த முடியாதுன்னு நினைச்சா செத்து போச்சு. ஆனா அதுல வந்து அப்படி நீந்திட்டு இருக்கும்போது அப்படி கடைசி தருவாய்க்கு போகும்போது அதை எடுத்து வெளியில விட்டு கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி திரும்ப உள்ள விட்டு, அது எப்பெல்லாம் டயர்ட் ஆகுதோ அப்பெல்லாம் எடுத்து வெளியில விட்டு எடுத்து உள்ள விட்டது எல்லாம் பாத்தீங்கன்னா 56 மணி நேரம் தொடர்ந்து நீச்சல் அடிச்சிருக்குது. வெறும் எலி. அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நம்ம சாக மாட்டோம் என்கிற நம்பிக்கை, நம்மளை யாராவது எடுத்து வெளியே விட்டுருவாங்கன்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வந்தோன்னா அந்த எலியே சாகல. உங்களுக்கு அந்த வீடியோ காமிச்சானா இல்லையா? வீடியோ காமிக்கலைங்க, சொல்லிருக்கீங்க. ஆனா வீடியோ காமிக்கல, சொன்னீங்க. சொல்லிருக்கீங்க. அப்படியா? ஆமாங்க ஐயா, வீடியோ காமிச்சேன் நான். வீடியோ காமிக்கல, இதை சொன்னீங்க, கதையா தான் சொன்னீங்க. அதாவது ஒரு எலி கூட தன் நம்பிக்கையில வந்து 56 மணி நேரம் உயிர் குடிச்சுக்கிட்டு நம்பிக்கையா இருந்தது, நம்பிக்கைக்கு சொல்லும் போது சொன்னீங்க. சரி இருங்க, அந்த வீடியோ இருந்துன்னா போட்டுறேன் பாருங்க. ஆனா சொன்னீங்க, இந்த கதை சொன்னீங்க, இந்த எலி வந்து ஒரு சாதாரண ஒரு ஜீவன் வந்து அவ்வளவு நம்பிக்கையா இருந்து 56 மணி நேரம் நீந்திது. சார் இது கேட்கறதுக்கு இனிமையா இருக்கு சார், ஆனா வந்து அதை பழகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க சொல்லுவீங்க கஷ்டம் நினைச்சா அது கஷ்டம் சொல்லிடுவீங்க, அதுக்கு பதில் நம்ம எல்லாம் ஒரு இப்ப ஸ்ட்ரைட் ஆயிட்டாங்க சார். இப்போ வளையிறது கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் வளைஞ்சுதான் ஆகணும். என்ன பண்றது? நம்ம எல்லாரும் சொல்றோம் சார். நேத்து என்னதான் இருந்தாலும் ஒரு தகப்பனா இருந்து நேத்து அந்த சைதேஸ்வர சாமி பையன் இறந்துட்டா, அவர் கடைசி நன்றி உரை சொல்லும் போது அவர் சொல்றாரு, ஆனா நான் பையனை இழந்துட்டேன், ஆனா இன்னொரு எனக்கு ஒரு இது என்னன்னா, இன்னைக்கு வந்து நான் ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸா உருவாக்கின பையன்கள் மகள்கள்லாம் வெளி ஸ்டேட்ல இருந்து வந்து அஞ்சலி செலுத்த வந்திருந்தாங்களாம். அப்போ அந்த இடத்துல அவனோட மன உறுதி எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு பையனை இழந்த பிறகும் அந்த இடத்துல அவருக்கு ஒரு நம்பிக்கைத்தன்மை இருக்கு பாருங்க. தன் பையன் இருந்தாலும் பரவாயில்ல, அந்த இடத்துல வந்து மித்த மாணவர்களை வந்து தன் பையனா தன் மகளா ஏத்துக்கிற நம்பிக்கைத்தன்மை வரும்போது இன்னைக்கு காலையில பார்த்தேன் அந்த யூடியூப்ல. அப்ப நம்பிக்கை அப்படி இருக்கணும். இன்னும் என்ன சொல்றாரு, ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல இருந்து நிறைய ஐஏஎஸ் வரணும், அதுதான் என்னோட நோக்கம், என் பையனோட நோக்கமும் அப்படித்தான் இருந்ததுன்னு சொல்றாரு. அந்த மாதிரி நம்பிக்கை இருந்தா வாழ்க்கையில நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது நம்ம அத மாதிரி வீடியோ பார்த்தாவது நம்ம நம்பிக்கையை கிரியேட் பண்ணிக்கணும். ஸ்கிரீன் வந்துச்சுங்களா? ஷேர் ஆகலையே சார். ஷேர் ஆகலையா? ஷேர் ஆகல பாருங்க. இப்ப ஷேர் ஆகுது. சவுண்ட் வருதா? ஸ்கிரீன் மட்டும்தான் வந்திருக்கு சார், வீடியோ வரல சார். சவுண்ட் வருதா? நம்பினாதான்டா நடக்கும். ஒருமை சார் சவுண்ட் வருதா? இப்போ ஒரு சவுண்ட் வருது. இப்போ ப்ளே பண்ணுங்க சார்.
ஐயா மத்தவங்க தன்னுடைய மைக்கை மியூட் பண்ணி வச்சுங்க. நம்பினாதான்டா நடக்கும். ஒருமையில் சொன்னதற்கு வருத்தங்கள். மனிதர்களுக்கான உடலியல் சோதனையும் சரி, உளவியல் சோதனையும் சரி, எலிகளிடமிருந்தே தொடங்குகின்றன. எலிகளுக்கு நடத்தப்பட்ட நம்பிக்கை பற்றிய ஆராய்ச்சி மனிதர்களாகிய உங்களுக்கும் நம்பிக்கை மீதான நம்பிக்கையை அதிகரிக்கும் என்ற நம்பிக்கையோடு காணொளி தொடர்கிறது. ஆயிரத்தி 1950 பல சோதனைகளுக்கு பெயர் பெற்ற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் கர்ட் ரிச்சர் என்பவரால் நடத்தப்பட்ட நம்பிக்கை பற்றிய சோதனை ஒரு நொடி உலகையே திரும்பி பார்க்க வைத்தது. நல்ல எண்ணங்களுக்கும் நம்பிக்கைக்கும் வெற்றிக்கும் வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் சங்கிலி பிணைப்பாக அமைந்த அந்த சோதனை ஒரே இனத்தைச் சேர்ந்த 34 எலிகளுக்கு இடையில் நடத்தப்பட்டது. 34 எலிகள் நீரால் நிரப்பப்பட்ட ஒரு குவளையினுள் போடப்பட்டன. அவ்வெளிகள் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எவ்வளவு நேரம் நீந்துகின்றன என்ற ஆராய்ச்சி அங்கு நடந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு எலியும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள தன் ஒட்டுமொத்த வலிமையையும் பயன்படுத்தி நீந்திக் கொண்டிருந்தன. 15 நிமிடங்கள் கடந்தன. சில எலிகள் மூழ்கி இறந்து போயின. இன்னும் சில நேரம் கழித்து பாதி எலிகள் இறந்து விட்டன. மீதி பாதி எலிகளை அவர் வெளியே எடுத்து விட்டார். அவற்றிற்கு சில காலம் ஓய்வு கொடுத்தார். மீண்டும் அதே சோதனை அந்த எலிகளிடத்தில் நடத்தப்பட்டது. என்ன நினைக்கின்றீர்கள்? அவ்வெளிகள் எவ்வளவு நேரம் நீந்தி இருக்கும் என்று நினைக்கின்றீர்கள்? 15 நிமிடங்களுக்கு மேல் என்னால் முடியவில்லை, நான் இறந்து விடுகிறேன் என்று செத்தொழிந்த எலிகள் இன்னும் எவ்வளவு நேரம் நீந்தி இருக்கும் என்று கணக்கிடுகிறீர்கள்? கூடுதலாக 10 நிமிடம், அரை மணி நேரம், ஏன் 1 மணி நேரம்? இவற்றில் எதுவுமே இல்லை. அவ்வெளிகள் 50 முதல் 60 மணி நேரம் தொடர்ந்து நீந்தின. அந்த எலிகளின் கொழுப்பு நிறைந்த கனத்த உடலை சுமந்து நீந்த அந்த சின்னஞ்சிறு கால்களுக்கு அவ்வளவு வலிமையை கொடுத்தது எது? அதன் பெயர்தான் நம்பிக்கை. முன்பு நடந்தது போல ஏதாவது ஒரு கை மூழ்கப் போகும் நம்மை நிச்சயமாக காப்பாற்றும் என்ற நம்பிக்கை. முன்பு நடந்ததைப் போல ஏதாவது ஒரு கை சாகப் போகும் நம்மை சத்தியமாக மீட்டெடுக்கும் என்ற தூய எண்ணங்கள். அவைதான் அவற்றை காப்பாற்றின. அந்த எண்ணங்கள் தான் அவற்றிற்கு வலிமை கொடுத்தன. நம்பிக்கை இல்லாத எலிகள் 15 நிமிடத்தில் மூழ்கின்றன. நம்பிக்கை கொண்ட எலிகள் ஏறக்குறைய 60 மணி நேரம் போராடுகின்றன. நண்பர்களே, நம் வாழ்க்கையில் எத்தனையோ சூழல்களில் நாம் நம்பிக்கை இழந்ததுண்டு. இனி நம்மை எவராலும் காப்பாற்ற முடியாது என்று எண்ணியதுண்டு. நமது அதிகபட்ச சக்தி இவ்வளவுதான் என்று கருதியதுண்டு. அப்படி நீங்கள் நினைத்தால் அப்படித்தான் நீங்கள், அவ்வளவுதான் நீங்கள் என்று நினைத்தால் அவ்வளவுதான் நீங்கள். எந்த கொம்பனாலும் உங்களை காப்பாற்ற முடியாது. எந்த பயிற்சியும் ஒருபோதும் உங்களுக்கு உதவாது. நிச்சயமாக நம்பிக்கை உங்கள் கணக்கீடுகளுக்கு அப்பாற்பட்டது, உங்கள் கணிப்பிற்கு எட்டாதது. நம்பிக்கை உங்களை சிகரத்திற்கு கொண்டு செல்லும். நம்பிக்கையின்மை பாதாளத்திற்கும் இட்டுச் செல்லும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? தற்கொலை செய்ய உயரத்தில் இருந்து குதிப்போர்களின் உயிர் நாம் எப்படியும் செத்து விடுவோம் என்ற அச்சத்திலும் நம்பிக்கையின்மையிலும் தான் பெரும்பாலும் பிரிகிறது. பாம்பு கடித்த பெரும்பாலானோரும் நாம் பிழைக்க மாட்டோம் என்ற நம்பிக்கை இன்மையில்தான் மரணிக்கின்றனர். நம்பிக்கையோடு இருப்பவர் எப்படியும் பிழைத்துக் கொள்வார், அல்லது குறைந்தபட்சம் சில மணி நேரம் போராடுவார். உயிரையே காப்பாற்றும் நம்பிக்கைக்கு உங்களை வாழ்க்கையின் அடுத்த படிக்கு நகர்த்த தெரியாதா? கேவலம் ஒரு நல்ல வேலையை கொடுக்க தெரியாதா? உங்கள் உடல் மன வலிமையை அது உயர்த்தாதா? சும்மா என் நிலைமை அப்படி, நீ இந்த இடத்தில் இருந்தால்தான் தெரியும், என்னால் அவ்வளவுதான் முடியும் என்று புலம்பிக் கொண்டே இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக உன்னால் அவ்வளவுதான் முடியும். ஆராய்ச்சியாளர் டேவிட் ஃபெல்மன் ஏறக்குறைய தன் வாழ்க்கையின் பாதியை நம்பிக்கை பற்றிய ஆராய்ச்சிகளுக்கு செலவிட்டவர். கூறியது இதைத்தான். நம்பிக்கையற்ற மனிதர்களை எளிதில் நோய் தொற்றும், மன அழுத்தம் மிகும், எந்த வேலையிலும் முன்னேற்றம் இருக்காது, எந்த முடிவுகளையும் சீக்கிரமாக எடுக்க முடியாது. நம்பிக்கை கொண்ட மனிதர்களுக்கு எல்லா சூழலிலும் மகிழ்ச்சி தானாக வந்து சேரும். அவர்களின் வளர்ச்சியை எவராலும் தடுக்க முடியாது. இந்த நம்பிக்கை தானாக வளர வேண்டுமா அல்லது நாம வளர்க்க வேண்டுமா? தானாக வளர்ந்தால் நல்லது. அப்படி வளரவில்லை என்றால் வளர்த்துக் கொள்ளுங்கள். நல்ல எண்ணங்கள், நல்ல நண்பர்கள், நல்ல வார்த்தைகள் உங்களை சூழ்ந்திருந்தால் நம்பிக்கை தானாக அதிகரிக்கப் போகிறது. லட்சம் நண்பர்களை வைத்திருப்பதை விட உன்னால் முடியும்டா மச்சா என்று சொல்லும் ஒரு நண்பன் இருந்தால் அவனை பிடித்துக் கொள்ளுங்கள். மிக பெரும் கூட்டு குடும்பமாக மார்தட்டி கொண்டு பல நூறு சொந்தங்களை வைத்துக் கொண்டு இருந்தாலும் உனக்கு நம்பிக்கை அளிக்கும் ஒரு உறவு இருந்தால் அதை பற்றிக்கொள். வாழ்க்கை சுடர்விட்டு எரியும். நம்புங்கள். நம்பினாதாங்க நடக்கும். வணக்கம்.
என்ன சார் புரிஞ்சுதா? வேலுமதன் சார், ஐயா புரிஞ்சுதுங்க ஐயா. நம்பிக்கை ஒண்ணு போதும் சார் உங்ககிட்ட, அது எல்லாத்தையும் செய்யும். அதைத்தான் நான் திருப்பி 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 நான் பாடமா நடத்துறேன். புரிஞ்சுங்களா? கண்டிப்பாங்க ஐயா. 15 நிமிஷத்துல ஒரு எலி செத்து போச்சு. அதுவே நம்பிக்கை வந்த பிறகு 60 மணி நேரம் போராடுது. மில்டன் ராஜசேகர் சார் சொல்லுங்க. சார் அதாவது இந்த கேள்வி சார், சாரி, நம்பிக்கை கடைசியா அந்த கேள்வி வீடியோல வருது, தானாக வர வேண்டுமா அல்லது வளர்த்து கொள்ள வேண்டுமா அப்படின்ற மாதிரி. அதாவது என்கிட்ட இல்ல அப்படின்னாக்கா நான் எப்படி வளர்த்துக்கிறது, தானாவே வர்றதுக்கு என்ன செய்யறது? அதான் ஐயா, இப்போ அந்த வீடியோ மட்டுமே பார்த்தவங்களுக்கு அவங்களுக்கு அந்த கேள்வி வரலாம். அந்த நம்ம பாடத்திட்டத்துக்குள்ள உள்ள நுழைஞ்ச பிறகு இந்த கேள்வி வரக்கூடாது. அப்படின்னா நீங்க அந்த பாடத்தை என்ன சரியா கவனிக்கலன்னு அர்த்தம். ஹலோ, சரிங்க 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 கேக்குது. இப்போ நம்ம நம்பிக்கைன்னு பாடம் எடுத்தோமே, அதுல என்ன சொல்லியிருக்கோம்? நம்பிக்கை பலப்படுத்துங்க. அதெல்லாம் ஓகேங்க. நம்பிக்கைங்கிற ஒரு பாடம் நம்ம நடத்தணும்ல. இருங்க வேலுமதன் சார், இதே மாதிரி ஒரு 10 நாள் நம்பிக்கை பத்தி எடுத்தோம்ல. ஆமாய்யா ஆமாய்யா ஆமாய்யா. அந்த பாடம் கையில இருக்குதா? இருக்கியா? அதை எடுத்து பொட்டி பாருங்க. நம்பிக்கையை வெளியிலிருந்து எவரால் கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. சரிங்க சரிங்க. நம்பிக்கை யாரும் யாருக்கும் கொடுக்கவும் முடியாது, பெறவும் முடியாது. சரிங்க. இப்போ நம்ம பூமிக்கு மேல உருவாக்கி இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ஆமாமா, இதுக்கான பொருளை எங்க இருந்து கொண்டு வந்தோம்? பூமியில, பூமிக்கு உள்ள இருந்து. பூமிக்குள்ள இருந்து. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான நம்பிக்கை இன்பில்ட்டா உங்க மனசுக்குள்ள இருக்கு. வெளியில இருந்து யாருமே கொடுக்க முடியாது. சரிங்க. நீங்களும் யாருக்கிட்ட இருந்து நம்பிக்கையை வாங்க முடியாது. புரியுதுல்ல? நம்பிக்கை உங்களுக்கு யாரும் கொடுக்க முடியாது, நீங்க வாங்க முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும்னா, உங்க மனசுக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை வெளியே கொண்டு வருவதற்கு அவர்கள் துணை புரியலாம், தூண்டலாம். அவ்வளவுதான் பண்ண முடியும். புரியுதுங்களா? அவங்க எல்லாம் கடப்பாறை மாதிரி. பூமிக்குள்ள இருக்கிறத வச்சு நீங்க கடப்பாறை வச்சு நோண்டி உள்ள இருக்கிறத எடுத்துக்கலாமே தவிர, ஆனா பூமிக்குள்ள இருந்து என்ன வருதோ அதை கடப்பாறைகளா கொடுக்க முடியுமா? முடியாது. மத்த மனுஷன் கடப்பாறை மாதிரி. நீங்க பூமியை தோண்டி வேணுங்கிறத எடுத்துக்கலாம். ஆனா அதுக்காக பூமிக்குள்ள இருந்து என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் கடப்பாறையே கொடுக்கும் நீங்க நம்புனீங்கன்னா அது முட்டாள்தனம். அது கொடுக்கவும் முடியாது. அது உள்ள இருக்கிறத எடுக்கிறதுக்கு உதவி பண்ணலாம். அவ்வளவுதான் அதை பண்ண முடியும். அதே போலதான் மற்ற மனிதர்களும் சரிங்களா? இப்ப அவங்க பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்பிக்கைன்னா ஒரு பலமான ஒரு விஷயம் ஒரு வீடியோ போட்டாங்க. ஆனா நம்பிக்கையை பத்தி நான் செய்து கொண்டிருக்கிற ஆய்வுகள், நான் செஞ்சுட்டு இருக்கிற தொடர் ஆராய்ச்சிகளுடைய விளைவு அதை இன்னும் பிரம்மாண்டப்படுத்திக்கிட்டே இருக்குது. நம்ம வகுப்புல சொல்ற மாதிரி நம்பிக்கை இந்த உலகத்துல வேற யாருமே இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. சார், உங்களுக்கு என்ன வயசாச்சு, உங்களுக்கு என்ன தெரியும், என்ன தெரியாது, இதெல்லாம் தாண்டி நம்பிக்கைங்கிறது ஒரு சூரியனுக்குள்ள எவ்வளவு பவர் இருக்குதோ அந்த பவர் மாதிரி நம்ம பாக்குறோம். இல்ல, அது இந்த ஒட்டுமொத்தமான பிரபஞ்சத்துக்கு என்ன பவர் இருக்குதோ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது நம்பிக்கை. சார், அந்த ஒண்ணு உங்களுக்குள்ள இருந்துட்டா போதும் சார். உங்களுக்குள்ள நம்பிக்கைங்கிற ஒண்ணு இருந்ததுன்னா போதும், அது பலமா இருந்தா போதும். 100% அது இருந்துச்சுன்னா அது உங்க வாழ்க்கையில நடந்தே தீரும். அதை யாராலும் தடுக்க முடியாது. இப்ப இந்த வீடியோல கூட சொன்னாங்க இல்ல, நம்பாத மனிதர்களைத்தான் எளிதில் நோய் தொற்றும். புரியுதுங்களா? ஆமா சார். காரணம் என்னன்னா, உங்ககிட்ட நம்பிக்கை இருந்ததுன்னு வச்சுங்க, அதுவும் வலுவான நம்பிக்கை இருந்ததுன்னா உங்களுடைய வைப்ரேஷன் லெவல் வேற. அந்த வைப்ரேஷன் லெவல்ல உங்க உடம்புக்குள்ள பாக்டீரியாவோ வைரஸோ நுழையவே முடியாது. நான் ஏதோ சும்மா கண்ணை மூடிட்டு ஒரு 19 பேச கிடையாது. எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய சக்தியை உணர்ந்துதான் எடுத்து நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க டெஸ்ட் பண்றதுனா கூட போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பிக்கை இருக்கிற ஒரு ஆளை வைரஸ் தாக்குமா அப்படின்னு போய் பாருங்க. அது தாக்கும். வைரஸ் போய் அது செய்ய வேண்டிய வேலையை செய்யும். ஆனா அவர் உள்ள போய் பாதிப்பு ஏற்படுத்தாது. புரியுதுங்களா? இப்போ ஆஸ்துமா, வீசிங் ட்ரபிள் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இப்ப இந்த காலை நேரத்துல எழுந்திருக்கிறது கொஞ்சம் சிரமம்.
இப்ப நம்மெல்லாம் ஆரோக்கியமா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், நம்மெல்லாம் எந்த நோயும் தாக்கப்படலை அப்படின்னால நம்மளை சுத்தி வைரஸ் பாக்டீரியா இல்லைன்னு அர்த்தமா? ஐயா, இப்ப நம்மளை சுத்தி இருக்க காத்துல எல்லா வைரஸும் இருக்குது, எல்லா பாக்டீரியாவும் இருக்குது. யாருடைய உடம்பு நோய் எதிர்ப்பு சக்தியோட இருக்குதோ அந்த இடத்துல அதனுடைய வேலை பலிக்கல, அவ்வளவுதான். யார் வீக்னஸா இருக்கிறாங்களோ அங்க உள்ள போச்சுன்னா அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருது. இப்ப நம்மளை சுத்தியும் எல்லா பாக்டீரியா வைரஸ்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா ஏன் நம்மள ஒண்ணும் பண்ணல அப்படின்னா, நாம அந்த அளவுக்கு பாடியில ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கிறோம். அது எவ்வளவுக்கு எவ்வளவு வீக்கா இருக்குதோ அவ்வளவுக்கு அது நுழைஞ்சிரும். சார் ஒரு குறுக்கீடு இந்த இடத்துல மன்னிக்கணும் சார். சொல்லுங்கம்மா. நம்பிக்கை வகையில நான் சொல்றேங்க சார். இந்த கொரோனா பாத்தீங்கன்னா சார் 2021 பாத்தீங்கன்னா கொரோனால வீட்டுக்காரர் நானும் 2 பேருமே உள்ள போனாங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வெறும் 7% தான். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு கொரோனாவே இல்ல, நெகட்டிவ். நான் போய் பயத்திலேயே பாத்தீங்கன்னா என்னோட பின்னாடியே அவர் வந்துட்டாருங்க. பக்கத்து சார். எப்படி இருந்தாலும் நான் வந்துருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. நான் திருப்பி பரவாயில்ல நம்பிக்கையிலேயே அவர் இறந்துட்டாருங்க சார். அவ்வளவுதான். அதனால நீங்க ஒரு மனுஷனை சாகடிக்கணும்னா அவனுடைய நம்பிக்கையை சாவடிச்சினா போதும், மனுஷனை கொண்டுடலாம். சரிங்களா? அவனுக்கு வைரஸ் கொடுக்கணும், பாக்டீரியா கொடுக்கணும், எதுவுமே வேண்டியதில்லை. ஒரு மனிதனுடைய நம்பிக்கையை சாவடிச்சினா போதும், அவன் தானா இறந்துருவான். நம்பிக்கை இருக்கிற ஒரு மனுஷனால ஒண்ணும் பண்ண முடியாது. சரிங்களா? வெள்ளைக்காரன் சுதந்திரம் கொடுத்துட்டு போகும்போது அதுதான் சொன்னான். நாம இன்னைக்கு அரசியல் காரணங்கள் இல்ல, அது அப்படி இல்லை சார், வெள்ளைக்காரன் நாட்டை நடத்த முடியல, பொருளாதாரம் இல்லை, அதெல்லாம் தாண்டின விஷயம் என்னன்னு தெரியுங்களா? ஒரு மனுஷன் நம்பிக்கையோட போராடிட்டு இருக்கிறான், அகிம்சைங்கிற ஆயுதத்தை வச்சுக்கிட்டு. அந்த ஆயுதத்துக்கு எதிரான ஆயுதம் என்னன்னு எங்களுக்கு தெரியலன்னா வெள்ளைக்காரன். இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நிகழ்வது, பிரம்மாண்டங்களை நிகழ்த்துவது, அதிசயங்களை நிகழ்த்துவதுன்னா நம்பிக்கைங்கிற ஒரே ஒன்று மட்டும்தான். அந்த ஒண்ணு உங்ககிட்ட பலமா இருந்துட்டா உங்க லெவல் வேற சார். நான் திரும்ப திரும்ப சொல்றது காரணமே அதுதான். இல்ல, உங்களால பில்கேட்ஸ் ஆக முடியுமா? இல்ல, அதை விட பெரிய ஆளா கூட ஆக முடியும். உங்களால அம்பானி ஆக முடியுமா? இல்ல, அதை விட பெரிய ஆளா கூட ஆக முடியும். ஆனா அதுக்கு என்ன தேவை? நம்பிக்கை வேணும் சார். அந்த நம்பிக்கை உங்ககிட்ட இருந்தா வயசோ, உங்க இனமோ, ஜாதியோ, மதமோ, சரிங்களா, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனோ எதுவுமே முக்கியம் கிடையாது. நம்பிக்கை வந்துருச்சுன்னா நம்பிக்கை என்ன பண்ணணும்னா அப்படியே உங்களை பெரிய என்ன சொல்றது, அந்த பவர் ரேஞ்சர்ஸ்ல வருவாங்க இல்லையா, சாதாரண மனுஷன் மாதிரி இருப்பான். அவன் அதுக்கு பிறகு ஹூ என்னமோ சொன்ன உடனே பெரிய ஒரு ரோபோ மாதிரி ஒரு செட்டிங்ஸ் ஒன்று வரும், அதுக்குள்ள போடுவான். பார்த்துருக்கீங்களா? அப்ப அந்த மாதிரி நீங்க மாறிடுவீங்க. நம்பிக்கை உங்க மேல அப்படியே கவசமா ஆயிடுச்சுன்னா நீங்க அந்த பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி உள்ள வந்தோம்னா உள்ள இருப்பீங்க. நம்பிக்கைங்கிறது பெரிய ரோபோ மாதிரி மாறிடும். அது உங்களுக்குள்ள எல்லா வேலையும் செய்யும். மிகப்பெரிய சக்தி கொண்டது. சரி, மணி 6:11 ஆகுது. நம்ம கொஞ்சம் சில வேலைகள் இருக்கிறதுனால நான் அப்படி விடைபெறுகிறேன். நீங்க அதை பத்தி ஏதாவது கருத்துக்கள்லாம் சொல்றதுன்னா சொல்லுங்க, நான் அப்படி கேட்டுக்கிறேன். மீண்டும் நான் 6 நிகழ்ச்சிக்குள்ள உள்ள வரணும். ஆனால் அதுக்குள்ள அந்த சிறிய வேலையை நான் முடிச்சுட்டு உள்ள வந்துருவேன். சரிங்களா? ஆனா இந்த இடத்துல நான் பார்ப்பது இன்னைக்கு பார்த்த பாடத்திட்டம் என்ன? ஒழுக்கம். ஒழுக்கம், ஒழுங்கு. சரிங்களா? 1 ஒழுக்கம், பாதுகாப்பு. 1 ஒழுக்கம், 2 ஒழுங்கு, 3 பாதுகாப்பு. இது 3 இயற்கையில இருக்கிறது. அந்த தன்மை உங்க மனசோட இணைக்கப்படணும். சரிங்களா? நீங்க நல்லா ஒத்து கவனிச்சீங்கன்னா ஒவ்வொரு தலைவனுடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் மிகப்பெரிய நெருக்கடிகள் வருகிறதோ அப்பெல்லாம் அவங்க நம்பிக்கையோடு இருந்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த தலைமைத்துவத்துக்கான மிகப்பெரிய சக்தியை எப்பெல்லாம் நெருக்கடி வருகிறதோ அப்பெல்லாம் அவங்க நம்பிக்கையோட இருந்திருக்கிறாங்க. நீங்க சொல்ல மாதிரி போலியோவாகட்டும் இல்ல வேற எந்த வியாதியா இருக்கட்டும், யாரை நல்லா அட்டாக் பண்ணதுன்னு போய் பாருங்களேன் சார். நீங்க ஒரு விஷயத்த நம்பிட்டீங்கன்னா அது நடக்கும் சார், அவ்வளவுதான்.
கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் கூட நம்பிக்கையின்றி மருத்துவமனைக்கு சென்றவர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. ஆமா, சரிங்களா? அப்போ ஏன் சார் போலியோ வந்துச்சுன்னா, இப்போ நீங்க கேட்க முடியுமா? ஸ்மார்ட் போன் தான் இவ்வளவு சூப்பரா வேலை செய்யுது, அப்ப ஏன் மனுஷன் வந்து பட்டன் போனை கண்டுபிடிச்சான்? இதெல்லாம் ஒரு பரிணாம வளர்ச்சி, சரிங்களா? அதனால போலியோவை நீங்க உருவாக்கவும் இல்லை, நீங்க அழிக்கவும் இல்லை. எல்லாம் பிரபஞ்சத்தினுடைய செயல் இல்ல. அப்ப எல்லாமே பிரபஞ்சத்தினுடைய செயல்னா நம்ம ஏன் சார் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கணும்னா வேற வழி இல்லை. ஏன்னா பிரபஞ்சம் வந்துன்னா சில விஷயங்களை நம்ம பொறுப்புல விட்டுருக்குது. உங்க வாழ்க்கையை நீங்க டிசைன் பண்ணிக்கங்க. என்ன அது எப்படி டிசைன் பண்ணுது அப்படின்னா, உன் மனோபாவம் என்னவா இருக்குதோ அப்படி உன் வாழ்க்கை டிசைன் ஆயிக்கும் அப்படின்றதுதான் பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்க விதி. அப்ப வேற வழி இல்லை, நம்ம வாழ்க்கையை நம்ம டிசைன் பண்ணிக்கணும். அது டிசைன் பண்றதுக்கான பர்மிஷன் கொடுத்துருச்சு. புரியுதுல்ல? அதாவது எப்படின்னா, இது ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் மாதிரி. முன்னெல்லாம் வாஷிங் மிஷின்ல எல்லாம் நீங்க போடணும், எவ்வளவு நேரம் சுத்தணும் நீங்க சொல்லணும், எல்லாமே நீங்க மேனுவலா பார்ப்பீங்க. இப்ப அப்படி இல்லை, ஆட்டோமேட்டிக். நீங்க அதுக்குள்ள போட்டீங்கன்னா அது வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி, சரிங்களா, அதை அயன் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இப்போ வாஷிங் மிஷின் ரெடி. ஓகேங்களா? அப்போ அதுக்குள்ள போட்டுட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா, அப்போ அதனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் நீங்க எல்லா கமாண்டும் கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு பிறகு அதுவா வேலை செய்யுது இல்லையா? அந்த மாதிரி நீங்க பிறக்கிற வரைக்கும் தான் பிரபஞ்சத்தினுடைய கண்ட்ரோல். பிறந்த பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சில விஷயங்களை வச்சுட்டு அது உங்களை படைச்சிருச்சு. இனிமேல் நீங்களா இயங்கிக்க வேண்டியதான். ஓகேவா சார்? ஓகேவா சார்? நன்றி. ஓகேங்க ஐயா, நன்றி. நாராயண் சார் 6:30 மணிக்கு நீங்க முடிச்சிருங்க. சரி. அது வரைக்கும் நான் அந்த ஒர்க்கை முடிச்சு நான் வந்துடுறேன் நானு. அதே போல நீங்க நம்மளுடைய வள்ளுவம் பாட்டு சொல்லிச்சதே ஸ்டார்ட் பண்ணுங்க, நான் வந்து உள்ள நினைச்சிடறேன். சரி சார், சரி சரிங்களா? நன்றிங்க. ஓகே, நன்றி சார். இதுல சார் சொல்றது ஈஸி. அதாவது என்ன சொல்லுவாங்க, போதனை நம்பிக்கைத்தன்மை வர அது வந்து நம்ம பழக்கத்துலதான் வரணும்னு சொல்றாரு. அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அதை பழகிட்டோம்னா கரெக்ட். நம்மளே நானே முதல்ல இந்த நிகழ்ச்சியை ஒத்துக்கும் போது இது நம்ம 5:30 மணிக்கு எந்திரிச்சிருவோமா, 5 மணிக்கு எந்திரிச்சிருவோமா அப்படின்னு சொல்லும் போது ஒரு பக்கம் ஒரு நம்பிக்கை வந்து அது எங்க எந்திக்க போற, அதெல்லாம் எந்திக்க மாட்டேன்னு ஒரு மனசு சொல்லுச்சு. ஆனா ஒரு மனசு என்ன சொல்லுது, நல்ல செயலை காலையில எந்திக்கணும்னு சொல்லும் போது நீங்க என்ன நினைப்பீங்கன்னு தெரியல. முதல் நாள்லயே நான் 4:30க்கு எந்திரிச்சேன். 4:30க்கு எந்திரிச்சு இந்த ஜூமை ரெடி பண்ணி எப்படி பண்ணணும்னு சொல்லி அந்த எண்ணம் வந்து அந்த நம்பிக்கை இருக்குல்ல, இன்ன வரையும் இருக்கு. நான் எந்திரிச்சிடறேன் 4 மணி 4:30 4:15 எந்திரிச்சிடறேன் 4:30க்கு. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நான் தூங்கிட்டேன். அன்னைக்கு ரொம்ப டயர்டா இருந்ததுனால தூங்கிட்டேன். அது விதி விலக்கு உண்டுல, விதி விலக்கு, அது மாதிரி ஒரு நாள் நடந்தது. அப்போ நம்பிக்கைத்தன்மை நான் ஒரு சின்ன விஷயத்துக்கு உதாரணமா சொல்றேன். இந்த விஷயத்துக்கே இவ்வளவு நம்பிக்கைத்தன்மை இருக்கும்போது நம்ம இந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒவ்வொரு கடத்திலையும் நம்பிக்கை வைத்தால் எவ்வளவு முன்னேறலாம். அது என்னோட உதாரணமா நான் சொல்றேன் உங்களுக்கு. வேற யாராவது பகிர்ந்துக்கங்க. நம்ம 6:25க்கு முடிச்சுட்டு நம்ம வள்ளுவர் காட்டும் செல்வ சிந்தனைக்கு போலாம். வேற யாரும் பேசுறவங்க பேசுறாங்க சார், நான் கொஞ்சம் வெளியே போட்டுங்களா? மேடம், ஒரே ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட். உங்களோட வாய்ஸ் என்ன ப்ராப்ளம் தெரியல. நீங்க மைக் ஆன் பண்ணோன்னு ஒரு தடங்கல் மாதிரி இருக்கு நிகழ்ச்சியில. அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கங்க. உங்க போன் ப்ராப்ளமா என்னன்னு தெரியல. உங்க மைக் ஆன் பண்ணோன்னா ஃபுல்லா கரன்னு கேக்குது. அதை பார்த்துக்கோங்க சார். இப்ப கரெக்டா இருக்கா சார்? இப்ப கரெக்டா இருக்கான்னு பாருங்க நாராயணன் சார். இப்ப பாருங்க. இப்ப கேக்கல, அந்த கரன்னு கேக்கல. அது என்னன்னு தெரியல. 1 minute வெயிட் பண்ணுங்க சார். இப்போ ஹெட்போன் போட்டு எதுவும் கேக்குறீங்களா? என்ன ப்ராப்ளம்? இல்ல சார், எங்கிட்ட எந்த ஹெட்போன் இல்ல சார். நான் சும்மா ஆன்லைன் தான் சார் பாத்துட்டு இருக்கேன். சரி. அதான் ஏதோ கரன்னு கேக்குது. நீங்க சார் மீட்டிங் ஆரம்பிச்சோன்னா நீங்க மைக் ஆன் பண்ணோன்னு டிஸ்டர்பன்ஸா இருக்குது. உங்களுக்கு தெரியுதா இதெல்லாம் மித்தவங்களுக்கு தெரியும். அது மட்டும் பாத்துக்கங்க. வேற என்ன சொல்லுங்க மேடம். நன்றி சார். நன்றி சார். வேற யாரு? கலைச்செல்வன் சார் எதுவும் பேசுறீங்களா சார்? எல்லாம் அதான் இன்னைக்கு நல்ல சிறப்பான பாடம் சார்.
அது வந்து இந்த நம்பிக்கைக்கு வந்து அது ஒரு ஜோவியல்னு சொல்றோம்ல, ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டும் போகக்கூடாது, ரொம்ப இஷ்டப்பட்டுக்கிட்டும் போகக்கூடாது. அது அப்படி அப்படி போற போக்குல அந்த க்ஷணத்துல கிளிக் ஆகும் சார். அதுக்கு வி ஹாவ் டு வெயிட். ஒரே அதுக்குதான் எண்ணிக்கையை பயன்படுத்துகள்னு சொல்லிட்டாரு. சொல்யூஷன் முன்னாடியெல்லாம் இல்லாம இருந்துச்சு. இப்ப எண்ணிக்கையை பயன்படுத்தியல ஒரு சாதகம் பண்ணு, செந்தமிழும் நாப்பழக்கம். ஒரே நாள்லயே லா வந்துச்சு. வாழைப்பழம்னு பழக பழக வந்தது இல்லையா? எழுத எழுத சித்திரமும் கைப்பழக்கம். எழுத எழுத எழுத்து படிஞ்சது இல்லையா? இத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது வரும் 10 மாதம் கழிச்சுதான் குழந்தை, 1/2 மணி நேரம் கழிச்சுதான் சாதம். உலையில போட்டடியோட அரிசி வரல, சாதத்தை வடிச்சு எடுத்து வச்ச பிற்பாடு அந்த சூடு ஆறுன பிற்பாடு தான் சாப்பாடு சாப்பிட்டு அந்த ரத்தம் மாமிசம் கொழுப்பு இதா மதியாவதுக்கு 1 நாள் ஆகுது. இதுக்குன்னு ஒரு ஒழுங்கமைப்பு. இதெல்லாம் இப்ப இயற்கை தத்துவங்களை விளங்கி கொண்டால் நாமும் பக்குவப்படுகிறோம் அப்படிங்கிறது இதுல சொல்ல சொல்ல புரியுது. தெளிவா பக்குவம் எப்படி வருதுன்னா, இந்த ரொம்ப பக்குவம் தெளிவாக எப்படி அழகாக புரிகிறது ஐயா. இந்த பக்குவம் எப்படி வருதுன்னா, ஐயா யாரோ என்னமோ சொல்றாங்க, புரியல. சொல்லுங்க ஐயா. தெளிவாக ரொம்ப அழகாக புரிகிறது. இயற்கையின் ஒழுங்கீடுகளுக்கு நாமும் அடிபணிந்து சரியாக நடந்து கொள்கிறோம். நடந்து கொண்டால் அனைத்தும் சிறப்பாக இருக்கும். அப்புறம் அன்னைக்கு சொன்னாங்க, ஒருத்தர் கொடுத்தும் பெற முடியாது, ஒருத்தரை பிறருக்கும் கொடுக்க முடியாது. அது என்னத்தை காமிக்குதுன்னா, காலத்தை காமிக்குது. நீ வெயிட் பண்ணப்பா, ஞாபகப்படுத்தலாம். நம்பிக்கைங்கிறத ஞாபகப்படுத்தலாம். அத இப்ப நான் என்ன சிரமமா செஞ்சேன், கோவிட் அப்ப பொறுத்தேன். என்னுடைய வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப இருக்கிற சூழ்நிலையில நான் யாருக்கிட்டுமே சொல்லல. கடகடன்னு போய் ஆளா போய் இன்ஜெக்ஷன் போட்டு வந்துட்டேன். இன்ஜெக்ஷனை போட்டுட்டு வந்துதான் நான் சொன்னேன். ஆனா நான் போட்டதை பெருமையாவும் வெளியில சொல்லல. ஏன்னா நான் என்னை பார்த்து காப்பி அடிச்சுட்டு போய் போடாததுக்கு அங்க கூட்டம் நிற்கும். போடாம இருந்துட்டாலும் என்னுடைய வீக்னஸ் எனக்கு புரிஞ்சிச்சு. சார் வந்து போடாம இருந்ததை சிறப்பா சொன்னாரு. நான் இப்ப போட்டதை சிறப்பா சொல்றேன். அதனால எது அதாவது சூழ்நிலையை பயன்படுத்தணும். அந்த சன நேரத்துல நான் போட்டதை ரைட்டுன்னு சொல்ல மாட்டேன், தப்புன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு கரெக்ட். அடுத்தவங்க போடுறது போடாதது வந்து அது கவர்மெண்ட் அது வேலையை அது பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம யாரையுமே குறையும் சொல்ல வேண்டாம், நிறையும் சொல்ல வேண்டாம். நமக்கு எப்படிங்கிறது எடுத்துக்கலாங்கிறது இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சது. நான் இதை சொல்றது ரைட்டாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். ஆனா வெற்றி பெறுவது நம்பிக்கையே. அது நல்லா தெரியுது. நம்பிக்கைக்கு ஒரு காலம், ஒரு சூழ்நிலை இது வந்து அமையும். ஆனா இது ஒரு வேகம் இருக்கிற மாதிரி இருக்கும். இதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்குன்னு ஒரு ஒழுங்கமைப்புன்னு சொல்றாருல, அரிசி போட்டா 20 நிமிஷம் கழிச்சுதான் சோறு கிடைக்கும். அது புரிஞ்சுக்கணும். இந்த 10 நிமிஷத்துல எனக்கு சோறு வேணும்னா அரைகுறை சோறு தான் கிடைக்கும். அதனால நம்ம இப்படி பார்க்கலாம்னு என்னமோ எனக்கு தோணுது. அதை இது ரைட்டா தப்பான்னு சார்ட்ட நாளைக்கு கேட்டு. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சார். வேற ஏதாவது பேசுறீங்களா? க்ளோஸ் பண்ணிக்கலாமா? ஐயா பண்ணிக்கலாம் ஐயா. ஆனா ஒண்ணு தெரியுது சார், நம்பிக்கை இருந்தால் பதஷ்டம் இல்லாம ஒரு திடம் இருக்கும். நம்பிக்கையின்மை இருந்தால் பதஷ்டம், அப்படியே ஒரு பரபரப்பு, இந்த எல்லா அறுகுணமும் நம்ம கிட்ட இருக்கையில நம்பிக்கை இல்லாம இருக்கிறோங்கிறத ஒரு விளங்கிக்கலாமோன்னு தோணுது. நம்பிக்கை இல்லாம எப்ப இருக்கிறோம்னு நம்ம பார்த்தோம்னா துர்குணங்கள்லாம் இருக்கும், அப்ப நம்பிக்கை இருக்காது. எல்லா குணமும் சூப்பரா இருந்ததுன்னா, நம்பிக்கை இருந்ததுன்னா சூப்பரா இருப்போம். எதையும் ஃபேஸ் பண்ணுவோம், குறை சொல்ல மாட்டோம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி நீங்க ஏதாவது ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் போது பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு இன்டிமேட் கொடுக்கும். இன்னைக்கு இந்த வேலைக்கு போறடா, இது நடக்காது அப்படின்னு ஏதாவது ஒரு இன்டிமேட் பண்ணும். ஆனா நம்ம அதை தாண்டி அந்த இடத்துக்கு போறோம், முயற்சி பண்ணுவோம். ஆனா அது வந்து நடக்காது. அது நமக்கு முன்னாடியே சில இன்டிமேட் பண்றது. சிலவங்க புரிஞ்சிருக்கலாம். நான் சில இதை பார்ப்பேன், இது முடியாதுன்னு இன்டிமேட் பண்ணா முயற்சி பண்ண மாட்டேன், சரி விட்டுருவேன்னு. ஏன்னா அது நமக்கு சொல்லிடுச்சு.
ஆனா அதை மீறி போய் சில சமயம் வின் பண்ண முடியல. அதுலயும் அதை நமக்கு ஒரு இன்டிமேட் வர்றத நம்ம நம்பிக்கையா வச்சு அதை வெளியில வர்றதான் பெட்டரா எனக்கு தோணுது. சில விஷயங்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நீங்க சொல்லுவீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்கன்னு வைங்களேன், உங்க மைண்டு இங்க வேண்டாண்டா இது போகாத அப்படின்னு சொல்றோம். நம்ம என்னன்னா இன்னொரு தாக்கம் என்ன, அவன் ரொம்ப வேண்டியவன்ப்பா, அவன் போகாம இருந்தா தப்புப்பா அப்படின்னு நம்ம போவோம். ஆனா அங்க போய் ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடக்கும். நீங்க அது நீங்க போகாதன்னு உங்களுக்கு இன்டிமேட் வந்துருச்சு, அதை மீறி போறீங்க, அங்க ஏதோ ஒண்ணு நடக்கும்போது அதை ஏத்துக்கிற பக்கம் நமக்கு வரமாட்டேங்குது. இது ஒரு நம்பிக்கைத்தன்மைக்கு ஒரு இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். இதை பத்தி என்னன்னு எனக்கு சொல்ல விரும்பல, ஆனா இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சி நடந்திருக்கு, அதனால நான் ஷேர் பண்றேன். ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 25/23 வள்ளுவர் காட்டும் செல்வ சிந்தனை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சார். சார் கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க மேடம். நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க சொல்லுங்க. வேற யாரு அதை பின்தொடர்றாங்க? நான் சொல்றேன். நீங்க லட்சுமி மேடம் நீங்க சொல்லுங்க. சார் பின்தொடர்றாங்க. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த உலகின் எல்லா உயிர்களையும் படைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலே இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே அனுதினமும் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம் ஆளுமை செல்வாக்கு வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம் புகழ் வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெருங்கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி. எங்களின் உணர்வுபூர்வமான நன்றி. எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி. அனைவருக்கும் நன்றி. கூற்று பிரார்த்தனையை நடத்திய ரிச் லட்சுமி சிவலிங்கம் அண்ட் கலைச்செல்வன் சாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.